वसुदेवसुतं देवं कंसचानूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम् अतसी पुष्पसङ्गासं हारनूपुरशोभितं रत्नकङ्कणकेयूरं कृष्णं वन्दे जगद्गुरुम् कुटिलालकसंयुक्तं पूर्णचन्द्रनिपाननं विलसत्कुण्डलधरं देवं कृष्णं वन्दे जगद्गुरुम् मन्दारगन्धसंयुक्तं शारुगासं चतुर्भुजं परिगिपिञ्चावसूडाङ्गं कृष्णं वन्दे जगद्गुरुम् கண்ணனெம்பெருமான் நமக்கெல்லாம் உஜ்ஜீவிக்கும் பொருட்டு இரண்டுமே. ஜீவனம் என்றால் இந்த ஊரிலே ஆனந்தமாக ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை. இந்த ஊர்ல இருக்கும் போதும் என்றோ ஒருவன் நாம் கிளம்பி போக வேண்டியதுதான். அது சரீரத்தை விட்டு ஆத்மாவானது ஏதோ இடத்துக்கு போகிறது. ஆனால் ஸ்ரீவைகுண்டமாக இருக்க வேண்டும், இனி பிறபாவை வேண்டும் என்கிற தன்மைக்காகவே கண்ணனெம்பெருமான் அனுகிரகித்தது பகவத்கீதை என்கிற ஆச்சரியமான ஒரு கிரந்தம். அதை வைத்துக்கொண்டு நாம் சரீரத்துடைய சுத்தி என்ன, ஆத்மாவின் சுத்தி என்ன, மனசுடைய சுத்தி என்ன, இதைத்தான் பார்த்து கொண்டு வருகிறோம். அநேகமா சரீர சுத்தி என்பது அதாவது உடல் தூய்மை என்று சொல்கிறோம். அந்த உடல் தூய்மை என்பது ஆகார நியமம், பிரதானமா அது இருக்கணும். அதன் பிறகு இந்த இந்திரியங்களை கொண்டு போய் பகவானுடைய திருவடியில சமர்ப்பிக்கணும். இரண்டு நிலை ஏற்பட்டால் அநேகமா அது சுத்தியானதாக அர்த்தம். அது என்னமா சுவாமி பண்ண முடியும்? ஆகார நியமம் என்ன? கடந்த காலட்சேபத்துல பார்த்து கொண்டு வந்தோம். ஆகாரம் என்பது பகவானாலே கண்டருளப்பட்ட பிரசாதமாக இருந்து அதைத்தான் ஏற்றுக்கொள்ளணும். மற்ற எதை ஏற்றுண்டாலும் அது பாப உருண்டைகளை நாம் சாப்பிடுகிறோம் என்றுதான் கண்ணன் கீதையில தெரிவிக்கிறார். அப்ப பகவானுக்கு கண்டருளப்பட வேண்டும் அந்த பிரசாதம். அப்படி என்றால் கண்டருளப்பட வேண்டும் என்றால் எதை வேண்டுமானும் எடுத்துக்கொள்ளலாமா? அந்த நிலை இருக்கே. அவருக்கு கண்டருள பண்ணிட்டு சுவாமி எனக்கு பிடிச்சதா இருக்குமே, எனக்கு பிடிச்சதை நான் எடுத்துக்கலாமோனோ. எனக்கு சில வஸ்துக்கெல்லாம் பிடிக்கிறது, ஆனா அந்த வஸ்துவ சாஸ்திரம் ஒத்துக்கொள்ளல. ஆனாலும் எனக்கு பிடிச்சிருக்கிறபடியாலே அந்த வஸ்துவை கூட பகவானுக்கு காட்டி கொடுத்து அதை நான் ஸ்வீகரிக்கிறேன் என்று வைத்துக் கொண்டால் தவறா என்றால், நீ எதை எடுத்துக்கணும்னு சாஸ்திரம் விதிச்சிருக்கு. இதெல்லாம் கூடும், இதெல்லாம் கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அதைத்தான் நீ பண்ணணுமே தவிர, அப்ப பகவானுக்கே கூடாது கொடுக்கப்படாதா? அப்ப அவருக்கு ஆகாதன்னா அவருக்கு ஆகாதுங்கிற தன்மை கிடையாது. சாஸ்திரம் உனக்கு கூடாதுன்னு சொல்லியிருக்கு, பகவானுக்கு கூடாது என்பதே கிடையாது. பகவத் சிருஷ்டியில எல்லாமே உனக்கு உத்தேசம் தான். இதுவும் உத்தேசம், அதுவும் உத்தேசம், அதுவும் உத்தேசம். ராவணனும் உத்தேசம், சிசுபாலனும் உத்தேசம், பிரகலாதனும் உத்தேசம், விபீஷனும் உத்தேசம், குகனும் உத்தேசம். அதுல எந்த மாறுபாடு கிடையாது. சமூகம் சர்வபூதேஷு. ஆனால் நாம் இந்த நிலையோடு தான் இருக்கணும், சாஸ்திரம் விதிச்சிருக்கு. அப்ப அவருக்கு அப்படி இருக்கே, நமக்கு இந்த மாதிரி இருக்கலாமான்னா நாம் கர்மாதீனமா இருக்கோம். கர்மாதீனமா இருக்கும்போது நம்முடைய சரீரத்திலே இன்னென்ன பதார்த்தங்கள் சேர்ந்தால் அது இன்னென்ன குணத்தை ஏற்படுத்துகிறது. அதனாலதான் இன்னென்ன பதார்த்தங்கள் தேவையில்லை அப்படின்னு சாஸ்திரம் தள்ளி இருக்கு. அது தள்ளினபடியால்தான் நாம் எதை உட்கொள்ள வேண்டுமோ அதைத்தான் உட்கொள்ள வேண்டும் அர்த்தம். அதுல கடந்த காலட்சேபத்துல சுமாரா பார்த்திருக்கோம். ஆனா இன்னும் நிறைய இருக்கு. அதை சுருக்கமா சொல்றேன். இதுல நமக்கு தெரிஞ்ச ஒரு பிரசாதம்
ஆண்டாள் சூடி கொடுத்த ராஜர் சமர்ப்பிச்சிருக்கா. நாறுதரும் பொழில் நாளிரும் சோழ நம்பிக்கை நான் 100 தடா வெண்ணை வாய்நேர்ந்து பராவி வைத்தேன், 100 தடா நிறைந்த அக்கார் அடிசில் சொன்னேன், 7 திருவடியாய் இன்று வந்துவை கொள்ளுங்களோ. இது நாச்சார் திருப்படி பாசுரம். இன்று வந்திது இத்தனையும் உமது செய்திடப்பெறில் நான் ஒன்னும் 100,000 கொடுத்து பின்னம் நாளும் செய்வன், தென்றல் மனங்கமழும் திருமாலிருஞ் சோழதன்னுள் நின்றபிரான் அடியேன் மனத்தே வந்து நீள் குடிலேன். இந்த பாசுரம் இத அவளுக்கு இருக்கக்கூடிய பரந்த மனப்பான்மை என்னன்னா, ஆண்டாளுக்கு இப்ப நடந்துட்டு இருக்கு உற்சவம், ஆச்சரியமான உற்சவங்கள் நடந்துட்டு இருக்கு. அந்த பரந்த மனப்பான்மை என்னன்னா, 100 தடா வெண்ணெய் 100 தடா அக்கார அரிசியில் கொடுக்கிறேன். ஆனா அவள் இருப்பதோ ஏதோ ஒரு தெற்கு கோடியில். அது மட்டுமல்ல, எந்த விதமான சௌகரியங்களும் கிடையாது. இது நடந்தது 5000 வருஷத்துக்கு முன்னாடி. ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து திருமாலிருஞ்சோலை அழகரம்பெருமானுக்கு 100 தடா வெண்ணெய் 100 தடா அக்கார் அடைச்சல் கொடுக்கணும்னா சாதாரண விஷயமா? அது ஒரு பெண், 5 வயது சிறுமி. அப்படிப்பட்ட சிறுமியானவர்கள் சொல்கிறார் என்றால், இன்றைக்கே எத்தனையோ கட்டுப்பாடுகள் இருக்கு பெண்களுக்கு. அன்றைய தினம் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. இருந்தாலும் அவள் அவ்வளவு தூரம் சமர்ப்பிக்கிற அத்தனை தூரம் உயர்ந்த மனப்பான்மை, பகவானுக்கு கொடுக்கணும்னு. ஏனென்றால் அவள் பிரம்மத்தை தவிர மற்றொன்று சிந்தனை கிடையாது. நமக்கு ஆரோக்கியம் பிரதானமா இருக்கணும்னாலே முதல்ல சரீர சுத்தி மனசுத்தி பிரதானமா இருக்கணும். சரீர சுத்தி தான் பார்த்துட்டு வரோம், ஆகார நியமம். அதுக்கப்புறம் இந்திரியங்களை பகவானுடைய சமர்ப்பிக்கணும்னு மேற்கொள்ள மறுபடியும் சொல்றேன், அது என்னென்ன பண்ணணும் எப்படி பண்ணணும்னு. ஆனால் இந்த நிலையில பகவத் சிந்தனை இருந்ததுன்னு வச்சுக்கேன், தேவையில்லாத வெளிப்புறத்துல இருக்கக்கூடிய நிலையெல்லாம் இருக்கணும். எத்தனையோ வம்புகள், பக்கத்து வீட்டு வம்பு, நம்ம பந்துக்குள்ளுக்குள்ளேயே வம்பு, நம்ம வீட்டுக்குள்ளேயே வம்பு, எனக்குள்ளேயே வம்பு. எனக்குள்ள என்ன சுவாமி வம்பு இருக்குன்னா, ஏதோ வியாதி எல்லாம் வந்துட்டு இருக்கே, அந்த வம்புகள் என்னென்னோ இருக்கணும். அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். ஆனா அத்தனையும் பொழுது பகவான் திருவிழா சமர்ப்பிச்சாச்சுன்னா அதுவே ஆரோக்கியம். ஏன்னா இப்ப ஆண்டாள் அதான் தெரிவிக்கிறார், தன்னால ஏதாவது பண்ண முடியுமான்னா அங்கிருந்து நகரவே இல்லை. நகராம இருக்க செய்த இந்த பாசுரத்தை அனுகிற நாரணரம்பள் மாலிரும் சோழ நம்பிக்கு நான் 100 தடா வெண்ணெய் வாய்நேர்ந்த பிறன் 100 கங்காலம் 100 கங்காலம் அக்காரடிசில் 100 கங்காலம் வெண்ணெய் சமர்ப்பிக்கிறேன்னா. அவர்கிட்ட சல்லி காசு கிடையாது. சமர்ப்பிக்கிறதுக்கு உண்டான ஒரு இது இருக்கான்னா கிடையவே கிடையாது. அப்ப உடனே சமர்ப்பிக்கிறேன்னு சொல்லியிருக்காளே சுவாமின்னா, சொன்னதுன்னா சொன்ன விஷயம்தான். சமர்ப்பித்தால்னா சமர்ப்பிக்கப்படவில்லை. ஆனா சமர்ப்பிக்கிறோம்னா அது எவ்வளவு சிரமங்கள் தெரியுமா? சாமா அக்கார அடிசல்னா நம்ம இன்னும் நினைச்சுட்டு இருக்கோம். அக்கார அடிசல்னா சக்கர பொங்கல் வேறு, அக்கார அடிசல் வேறு. என்னன்னா புரிஞ்சுக்கணும். நாளைக்கு இருக்கு ஊடாரவள்ளி. சக்கர பொங்கல் வேறு, அக்கார அடிசல் வேறு. ஏன்னா சக்கர பொங்கல் பண்ணா வெள்ளத்தை போட்டு மேற்கொண்டு அதுக்கு என்னென்ன சேர்க்கணுமோ சேர்த்து மேற்கொண்டு நெய் விட்டு அதுக்கப்புறம் முந்திரி திராட்சை எல்லாம் பண்ணி பண்றோம். ஆனா அக்கார அடிசல் அப்படி கிடையாது, அதுக்கு வெள்ளமே கிடையாது. அக்கார அடிசலுக்கு சக்கரை தான் பூர்த்திகா, சக்கரை தான் சேர்க்கணும். அது மட்டுமல்ல, ஒரு படி அக்கார அடிசல் பண்ணணும்னா 60 படி பால் ஏத்தணும். 60 படி பால் அடுப்புல ஏத்திட்டு நல்லா கிண்டிண்டு அந்த பால்லே இந்த ஒரு படி சாதம் வேகணும். பால்லே வேகணும், ஜலமே விடப்படாது, தீர்த்தமே விடப்படாது. ஜலமே விடாம பால்லே வேகி அதுலயே பூர்த்தியா சர்க்கரையை போட்டு கிட்டத்தட்ட 6 மணி நேரம் 7 மணி நேரம் தினம் முதுகே விட்டு போயிடும். அதை கிண்டிண்டே இருக்கணும். கிண்டிட்டு கட்சி சரி சுவாமி, அது மாதிரி கிண்ணா அது எப்படி கெட்டியா வருமானா? நன்னா வரும். அண்ணா அதாவது அக்கார அடிசல் செமிசாலிடுன்னு பேரு. அது ஒரு ஜலம் விட்டா மாதிரியும் இருக்காது, கட்டியாம இருக்காது. அது செமிசாலின்னு சொல்றா பாருங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தன்மை. இப்ப சந்தனமே நல்லா குடைச்சிட்டு வச்சுக்கேன், குடைச்சு ரொம்ப கெட்டியாவும் இல்லாம பூசிக்கிற மாதிரி சந்தனம் அது எப்படி இருக்கும், அது அந்த நிலைக்கு இருக்கிறது அக்கார அடிசல். அந்த அக்கார அடிசலத்தை பண்ணிட்டு இருக்காருயா. அது மட்டும் இல்ல, 6 மணி நேரம் கலர்னதுக்கு அப்புறம்னா அந்த பால்லே கொதிச்சு வச்சு அப்ப என்னன்னா, ஒரு சோறுக்கு ஒரு முந்திரி பப்பு, ஒரு பாதாம் பப்பு, ஒரு திராட்சை, இப்போ ஒரு கல்கண்டு, இப்படியே போட்டுட்டு வரணுமா சாமி?
என்ன சொல்றேன் நீங்க அது மாதிரி பண்ணா என்ன ஆகுதுன்னா அப்படிதான் பண்ணணும். அதனாலதான் இன்னைக்கு அவன் பண்றா. திருமாலிருந்து ஒரு அழகரம் பெருமானுக்கு பரமசுவாமி என்று சொல்லக்கூடிய அந்த பெருமானுக்கு இன்னைக்கு பண்றா. ஆனா காத்தால 3 மணிக்கு ஆரம்பிச்சான்னா ஆயிடும். கிட்டத்தட்ட ஒரு 9-10 மணிக்குதான் அது முடியும். அத்தனை தூரம் பார்த்து 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 பண்ணிட்டு இருக்கா. அப்பனா 100 கங்காளம் அக்காரண்டை செல், 100 கங்காளம் வெண்ணெய் இதெல்லாம் கொண்டு வந்து வைக்கிறான். கொண்டு வந்து வச்சானா அவ ஒண்ணும் கொண்டு வந்து வைக்கல. வாய் நேர்ந்து பராபி வைத்தேன், வாயால இந்த வார்த்தையை சொன்னான். அதை பூர்த்தி பண்ணது யாருன்னா சுவாமி எம்பெருமானார் தான் பூர்த்தி பண்ணாரு. அதனாலே அவருக்கு கோதாகஜர் என்கிற பேர். அப்பதான் என்ன நித்தியம் சேவிக்கிறோமோனோ, பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானால் வாடியே, இந்த சப்தமே அதனாலதான் ஏற்பட்டது. திருவாடிப்புறத்தில் செகத்துதித்தால் வாடியே, திருப்பாவை 30 செப்பினால் வாடியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளை வாடியே, பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானால். பெரும்பூதூர் மாமுனி 1010 வருஷம் ஆகுது. ஆண்டாவுடைய அவதாரம் 5000 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா பெரும்பூதூர் மாமுனி என்று சொல்லக்கூடிய ராமானுஜருக்கு பின் பிறந்தவாள்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ராமானுஜரை தங்கையா பாவித்துக் கொண்டு கோதாகிருதன் அண்ணனேன்னு கூப்பிட்டுருக்கா. அதனால கோயில் அண்ணன் அப்படின்னு ஒரு பேர் அவருக்கு உண்டு. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்படிப்பட்ட பெரும்பூதூர் ராமனுக்கு பின்னாலான்னு சொல்லுங்க, வாயிலேந்து பராபு வைத்தேன், வாயால பெருமாளுக்கு பாடணும்னு பாடினான். ஆனா பெருமாள் வந்தார். வந்த உடனே ஆண்டா ரொம்ப நல்லா பண்ணிருக்கிய, ஆச்சரியமா இருக்கு. 100 கங்காளம் என்ன, 100 கங்காளம் அக்காரடைசில், 100 கங்காளம் வெண்ண நன்னம் அடுத்த க்ஷணமே எடுத்து வாயில போட்டுட்டார். இது போல கோவர்தனோர்த்தனம் பண்றச்சே அந்த கோவர்தனகிரிக்கு என்னென்ன பிரசாதம் கொடுத்தோ அண்டா அண்டாவா பிரசாதம் கொடுத்து, கங்காலம் கங்கால பிரசாதம் கொடுத்து, அகம் கோவர்தனோஸ்மி அப்படின்னு சொல்லி எல்லா பிரசாதத்தையும் தான் உண்டான இல்லையா, அதே போல இங்க அத்தனை பிரசாதம் உண்ட உடனே ஆண்டாள்கிட்ட கேட்கிறேன், ஆண்டாள் நன்னா இருக்கு, அக்காரணேசன் நன்னா இருக்கு, அதே போல வெண்ணையும் நன்னா இருக்கு, இப்ப இதெல்லாம் கொடுத்துருக்கேனோ, ஏதோ எதிர்பார்த்து கொடுத்துருக்க. என்கிட்ட சில பேர் பிரதட்சணம் பண்ணுவா, கைங்கரியம் பண்ணுவா, இதெல்லாம் பண்ணா இது கிடைக்கும் இது கிடைக்கும்ன்ற அன்னத்தோட பண்றா. அதே போல ஆண்டாள்கிட்ட உனக்கு என்ன வேணும் அது சொல்லலாமே, இது பண்ணிருக்கேன், நீ கொடுத்தது நான் வாங்கிட்டேன், இப்ப உனக்கு என்ன வேணும் தாராளமா கேட்கலாம், என்ன வேணும்னாலும் கொடுக்குறேன், எது வேணும்னாலும் கொடுக்குறேன் என்று கண்ணனம் பெறுவான் கேட்க, எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் வேணும். சொல்லு கொடுத்துறேன் நான். ஒண்ணுமில்ல, மறுபடியும் 100 கங்காலம் அக்காருடைய செயல் கொடுக்க போறேன், மறுபடியும் 100 கங்காலம் வெண்ணெய் கொடுக்க போறேன், மறுபடியும் சாப்பிடணும். பெருமாள் பார்த்தாரு, அதான் இப்ப கொடுத்துருக்கேன், சாப்பிட்டேனே, சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன வேணும் தான் கேட்டு இருக்க, அதைத்தான் சொல்றீங்க. நீ சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் இன்னொரு 100 கங்காலம் கொடுக்க போறேன், மறுபடியும் இதை கொடுக்க போறேன், திரும்ப திரும்ப தரணும். இல்ல இப்ப நீ கொடுத்தேனோ, இந்த கொடுத்ததுக்கு பதிலுக்கு நான் என்ன கொடுக்கணும் அதுதான் கேட்டு இருக்கேன். கண்ணா, நீ பதிலுக்கு நான் வியாபாரம் பண்றதுக்காக வரல, நான் ஏதோ சமர்ப்பிச்சிருக்கேன், இந்த சமர்ப்பிச்சபடியால சமர்ப்பித்ததுக்கு நீ ஏதோ கொடுக்குறேன்னு அப்புறம் வியாபாரம் ஆகுது. பகவான்கிட்ட நம்ம இந்த இதெல்லாம் பண்ணிட்டு எனக்கு அது கிடைக்குமா? இன்னைக்கு அநேகமா திருமலைக்கு போறவா சிலதான் பிரார்த்தனா திவ்யதேசம்னு வச்சுக்கிறான். பிரார்த்தனா திவ்யதேசம் அதுக்கு என்னதுமா அர்த்தம்? என்ன பிரார்த்திக்கிறது? இனி இந்த ஜென்மம் வேண்டாம், இன்னின்மை இனியா முறாமை உயிரிழிப்பான் என்னென்ற யோனியமாய் பிறந்தான், இனி இந்த ஜென்மம் வேண்டாம், இருள் தருமா ஞானத்தில் இனிப்பிறவி ஆண் வேண்டேன் மருளொழி மடனெஞ்சே வார்த்தாத்தான் அடிவணங்கி, அதைத்தான் பிரார்த்தனான்னு நினைக்கிறார். நாம என்ன நினைக்கிறோம்? பிரார்த்தனைனா எனக்கு சொத்து வேணும், சுகம் வேணும், இது வேணும், அது வேணும், என்னென்ன ஐஸ்வர்யம் உண்டோ அந்தந்த ஐஸ்வர்யம் இருக்கிறதுக்குதான் பிரார்த்தனை நம்ம நினைச்சிருக்கோம். உண்மையிலே பிரார்த்தனைக்கு என்ன அர்த்தம்னா, பிரார்த்திக்கிறோம். என்னன்னு பிரார்த்திக்கணும்? தொமைய உபாய பூதோ மே பவ, இது பிரார்த்தனா மதி, சாஸ்திரமே அது வருது. அந்த பிரார்த்திக்க கூடிய புத்தி விசேஷம் தான் சரணாகதி. அப்ப பிரார்த்திப்பது இஷ்யூ கொண்டு என்னது? உன்னால் அல்லால் யாவராலும் ஒன்றும் குறவேண்டேன், நீயே எனக்கு உபாயமாக இருந்து உன் திருவடியில் நீயே சேர்த்துக் கொள்வார், அதுதான் பிரார்த்தனை. அதைத்தான் இங்க ஆண்டாள் என்ன தெரிஞ்சிருக்கனா, நீ வாங்கிட்டேன்னா மறுபடியும் இன்னொரு 100 கொடுக்க போற, மறுபடியும் நீ சாப்பிடணும், மறுபடியும் இன்னொரு 100 கொடுக்க போற, மறுபடியும் சாப்பிடணும். அப்பனா என்ன பண்றது? இத கொடுக்க வியாபாரம் பேச வரல, நீ சாப்பிட்டுட்டே இருக்கணும் பார்க்கணும் சொல்லிட்டு இருக்காரியா. அப்ப சமர்ப்பிக்கிறதுக்குன்னே இருக்கும். பெருமாள் வாங்கிட்டு தான் இருக்கார். பெருமாள்கிட்ட நம்ம வாங்குறத நாங்கள் கொள்வான் என்று நீ கொல்லாமல் போகாது தெரிவிக்கிறானோ 29வது பாசுரத்துல. நாங்கள் கொள்வான் என்று
நீ கொள்ளாமல் போகாது. கைக்கரியத்தை கொடுக்கறதுக்கு தான் வந்து உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு போகிறது. அதத்தான் ஒரு பக்தனுக்கு இருக்கக்கூடிய சிறப்பே அதுதான். என்ன சிறப்புன்னா தான் கொடுக்குறான் இல்லையா. ஆக பிரசாதம் ரொம்ப முக்கியம். பிரசாதம் ரொம்ப முக்கியம். ஆமா, அன்னம் இருந்தா தான் உலகமே வாழும். அன்னமே இல்லைன்னா உலகம் வாழுது. அப்ப அன்னம் பெருமாள் பிரசாதமாக அன்னமாக இருக்கணும். அப்ப ரொம்ப அன்னம் எப்படி இருக்கு? அந்த அன்னமானது காய்ப்பாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப துவப்பாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப புளிப்பாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப காரமாவும் இருக்கக்கூடாது. அது எந்த நிலையில் இருக்குன்னு இருக்கணும். அதற்குன்னு சில பேர் என்ன பண்ணுவா தெரியுமா? பெருமாள் கண்டர்ல பண்ணியாச்சு. கண்டர்ல பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அது கொண்டு வந்து உட்கார வச்சுடா, சாப்பிட உட்காந்துட்டா, இலைய போட்டாது சாப்பிட உட்காந்துச்சு. சாப்பிட உட்காந்து அடி இதெல்லாம் யாரும் கோச்சிக்க வேண்டாம். சில இடத்துல இந்த மாதிரி நடக்கிறது. அதைத்தான் நீ சொல்லிட்டு இருக்கு. ஏன்னா இதெல்லாம் கூடாது. இந்த மாதிரி பண்ணியாச்சுன்னா உடல் தூய்மையும் இருக்காது, மன தூய்மையும் இருக்காது, ஆத்ம தூய்மையும் இருக்காது. அதைத்தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்ப இங்க என்ன சுவாமி சிரமங்கன்னா, பெருமாள் கண்டர்ல பண்ணியாச்சு. கண்டர்ல பண்ணிட்டு அவர் ஒண்ணு எடுத்து சாத்து மாதிரி ஆயிடுத்து உட்காந்து சாப்பிடணும். உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கச்சே நமக்கு ஒண்ணு தோணுத்தி, என்ன சுவாமி உப்பு போட்டனா இல்லையா தெரியலையேன்னு, உப்பு போட்டனா இல்லையான்னு தெரியலேன்னு. உப்பு போட்டனா இல்லையான்னு தெரியலேன்னு உடனே உட்கார்ந்தாச்சு, பெருமாறியாச்சு, வாயில போட்டுண்டாச்சு. போட்டோன்னு உப்பே இல்லை. உப்பே இல்லை. இப்ப அது உப்பு போட்டு சாப்பிடலாமா கூடாதா, பண்ணலாமா கூடாதா? இத்த தெரிஞ்சுன்னு ஒருத்தர் என்ன பண்ணார், சுவாமி உப்பு போடுறோமோ இல்லையோ நமக்கு சந்தேகமா இருக்கு. அது மட்டும் இல்ல, பகவானுக்கு கண்டோரலா பண்றச்சு, அவருக்கு கொடுக்கச்சே நிவேதனம் பண்றச்சே ருச்சியா பண்ணணுமோ? நாம பண்றதுனால ருச்சின்னு நினைக்கிறோம். பின்னாடி சொல்றேன். ருச்சியா பண்ணணுமோ? ருச்சியா பண்ணணும்னா அப்ப என்ன குறை இருக்கு, என்ன நிறை இருக்கு, அதுக்கு சரிப்படுத்தணுமோ? சிலதுல காரம் அதிகமா இருக்கும், சிலது புளிப்பு அதிகமா இருக்கும், சிலது அது இனிப்பு குறைவா இருக்கலாம், ஏதோ ஒரு குறைவு இருக்குமோ? அந்த குறைவெல்லாம் சரி பண்ணணும்னு என்ன பண்ணுறது? ஒண்ணுமில்ல சுவாமி, ஒரு துணி எடுத்து வாயில போட்டுருந்தோம். வாயில போட்டுட்டு சில பேர் பண்றோம், கையில போட்டுருவா, வாயில போட்டுருவா, வாயில போட்டுட்டு அதுக்கப்புறம் சரியா அது சரி பண்றதுக்கு என்ன பண்ணலாம்? அது உப்பு ஏத்துறதோ, இல்ல வந்து காரம் ஏத்துறதோ, இல்ல புளி ஏத்துறதோ, இல்ல அது அதிகமா இருந்தா அது சரி பண்ணுவதோ பண்ணிக்கலாமோன்னா, முதல்ல பெருமாள் கண்டர்ல பண்றது கூட சாப்பிடலாமான்னு பாருங்க. இன்னும் கேட்டா அந்த வாசனை வருது பாருங்க. இப்ப நம்ம குழம்பு வைக்கிறோம், நீங்க என்ன அடியன் கோச்சிக்கப்படாது, குழம்பு வைக்கிறோமோ, குழம்புல ஒரு வாசனை வருமானோ. அதுவும் அநேகமா இந்த புளிக்காய்ச்சல் பண்றச்சு, வத்த குழம்பு பண்றச்சு, நெளி குழம்பு எல்லாம் பண்றச்சு வாசனை வெளியில நல்லா தூக்கும். அந்த வாசனை வருதணும். அந்த வாசனையை நம்ம பீரிட்டு கொண்டு அதை ரசிச்சாலே தவறுன்றதான். அடி சொல்றது வாசனை. ஆனா வாசனை அதுவா வந்துட்டு இருக்கு, நான் என்ன பண்ண முடியும்? அதை நான் இழுத்துக்க முடியாதுன்னா அது வந்துட்டு இருக்கணும், வந்துட்டுதான் இருக்கும். அது குழம்பு வாசனும் தெரியும், இது வத்த குழம்பு வாசனும் தெரியும், இது புளியோதர வாசனும் தெரியும். ஆனா தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த வாசனை என்னமா இருக்குன்னு அந்த வாசனையை நீங்க ரசிக்க கூடாது. அப்ப என்ன பண்ணா, பகவானுக்கு கண்டர்ல பண்றதுக்காக பெருமாள் போக்கியம் அம்சப்படணும், இந்த எண்ணம் தான் இருக்கணும். அந்த வாசனையில நம்ம எண்ணம் போட, வாசனை வரதான் செய்யும், வாசனை வராம இருக்கவே இருக்காது. வாசனையே வராம பண்ணணும்னா முடியாது. அப்ப வாசனை வரச்சே அந்த வாசனை, சில பேர் வாசனையை வைத்துக் கொண்டு உப்பு குறைச்சலா இருக்கு, காரம் குறைச்சலா இருக்கு, புளிப்பு குறைச்சலான்னு சொல்லுவா. அதுதான் பண்ணக்கூடாது. அததான் முறையன்னா, அப்ப நான் அந்த வாசனைக்குண்டான தன்மை தெரிஞ்சுக்கிறானோ அதை இழுத்துக்கிறான். இழுத்துண்டு இது கொஞ்சம் குறைச்சலா இருக்க போட்டுருக்கு, இது கொஞ்சம் குறைச்சலா இருக்கு, இது கொஞ்சம், அதுக்குதான் சுவாமி சொல்றேன், கொஞ்சம் வாயில போட்டுண்டு பகவான் நல்லா ஆனந்தமா கண்ட்ரோல்ல பண்ணமோனோ வாயில போட்டுனா சாஸ்திர சம்மதம் கிடையாது. அதுக்கு இப்ப புஷ்பம் இருக்கு, புஷ்பத்தை நம்ம சூடிண்டு பகவானை சூட்டலாமா? அது பொறுத்திதான் பண்ணுவோம். ஆண்டாளுக்கு தான் அந்த யோக்கியத்தை உள்ள, வேற யாருக்கும் கிடையாது. உடுத்து கலைந்தனின் பீதகவாடை உடுத்து கலத்ததுண்டு தொடுத்த துழாய்மர சூடி கலந்தன சூடிவை தொடர்னு, அது ஆண்டாளுக்கு ஒருத்தருக்கு தான், அதை விட மற்றவர் கிடையாது. அப்ப இது என்னன்னா, அதை நம்ம பார்க்க விடாது. பார்க்கப்படாதுன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்குமே சொல்லுவாங்க. என்னதான், அதனால்தான் தனிக பண்றதுன்றது என்னன்னா, முன்னாடி பெரியவா இருப்பாங்க, அவர்கிட்ட கத்துக்கணும். இந்தந்த அளவுக்கு இன்னென்ன புளி, இன்னென்ன உப்பு, இன்னென்ன காரம் அப்படின்ற அவர்கிட்ட கத்துன்றோம். கத்துண்டு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணணும். ரெண்டாவது, தனிக பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அதை பெருமாள் கண்டர்ல பண்ற வரைக்கும் ஒண்ணுமே பெற முடியாது.
அதோட அந்த வாசனையோட நம்ம பீடிக்க கூடாது. அப்படி இருக்க சொல்ல அப்பனா சரி சுவாமி இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கச்சே, ஆனா இந்த புஷ்பத்தை ஆண்டாள் சாத்தின மாதிரி என்னமா ஒத்துக்கிறார்? ஆண்டாள் சாத்தி தானே கொடுத்துருக்காரு. ஆமா, வாஸ்தவம் தான். ஆண்டாள் சாத்திண்டா குடும்பம் கொடுத்தார். ஆண்டாள் சாத்தின குடும்பம் கொடுத்து இந்த மாதிரி சாத்திட்டாலே இனி கூடாது அதை கொடுக்காம அடுத்த நாள் ஜாபகமா பெரியாழ்வார் ஆண்டாள் சாத்தப்படாத அந்த புஷ்பத்தை கொடுத்தா வேண்டான்ட்டார். வேண்டான்னு அவ சாத்தி கலைந்த அந்த புஷ்பந்தான் நமக்கு தேவை. இன்னைக்கும் மாலை மாத்தல ஆச்சு. கொஞ்சம் நல்லா புரிஞ்சுங்கோ. எங்க கல்யாண உற்சவம் ஆடுறதுக்கு 2-3 நாள்ல கல்யாண உற்சவம் இருக்கு. எந்த தாயார் கல்யாண உற்சவம் ஆனாலும் மாலை மாத்தல ஆச்சு. முதல்ல பெருமாள் மாலை தான் தாயாருக்கு போகும். அதுக்கப்புறம் தாயார் மாலை பெருமாளுக்கு வரும். ஆனா ஆண்டாளுடைய திருக்கல்யாண வைபவத்துல முதல்ல ஆண்டாள் மாலை தான் பெருமாளுக்கு வரும். அதுக்கப்புறம் தான் பெருமாள் மாலை ஆண்டாளுக்கு போகும். அவ சூடி கலைஞ்சுதான் இவர் எடுத்துக்கிறார். இந்த வித்தியாசம். அப்ப தாயாரை காட்டும் பெருமை வாய்ந்தது ஆண்டாளுடைய. அதுக்கு என்னன்னா பூமி பிராட்டி அம்சமா இருக்கிறதா அதெல்லாம் தெரியுது. இப்ப இந்த விஷயத்துக்கு வருவோம். இப்ப இந்த பிரசாதம் நம்ம பார்க்கலாமா? பார்க்கப்படாது. சரி சுவாமி இந்த சமயம் இருக்கே, சரி என்ன பண்றது, பெருமாள் கண்ட்ரோல் பண்ணியாச்சு. உப்போ புளியோ ஏதோ ஒண்ணு அது மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் நம்ம உட்கார்ந்து நம்ம மாத்திட்டு இருக்கச்சு ஞாபகம் இல்லை, உப்பு போடலை. உப்பு பழனிதான் நீங்க தான் பார்க்கப்படாதுன்னு சொல்லிட்டே சுவாமி. அதெல்லாம் பெருமாள் கண்ட்ரோல்ல பண்றதுனால ஒண்ணுமே அந்த வாசனையே நம்ம இழுத்துக்கூடாதுன்னு சொல்லிட்டு இல்லையா? உப்பு போடல, மறந்துட்டேன் பண்ணிவிட்டேன். இப்ப என்ன ஆயிடுச்சு, இலையில மாத்தோம்னா கொஞ்சம் வாயில போட்டோம்னா உப்பே இல்லை. ஐயோ உப்பே இல்லை, என்ன பண்ணலாம்? உப்பு சேர்த்துண்டா என்ன? கூடாது, எதையும் கூடாது. பகவானு கண்ட்ரோல்ல பண்ணியாச்சுனாலே அப்படியே சொன்னோம். நீங்க விஷயத்துக்காக சொல்றேன். ஸ்ரீரங்கத்துல ராத்திரி அரவண பிரசாதம் இருக்கணும். அந்த அரவண பிரசாதம் எப்படி வரும்? சில நேரத்துல அடி பிடிச்சிருக்கும். இது சில பேர் விளையாட்டா சொல்லுவா, எங்கேயாவது திவ்ய தேசத்துலயோ யாரோ ஆத்துலயோ இது மாதிரி அடி பிடிச்சதுன்னா ஸ்ரீரங்கம் நம்பெருமாள் அம்சம் பண்ணது போல் இருக்கு அப்படின்வா. அப்படின்னா அரவணைனால கொஞ்சம் அடி பிடிக்கும். அந்த ஷட்டில தானே பண்றா, அந்த கூன் பாறையில தானே பண்றா, அது கொஞ்சம் அடி பிடிக்கும். அடி பிடிச்சதுன்னா என்ன சுவாமி அடி பிடிச்சுன்னு இருக்குன்னா அப்படிதான் சாப்பிடணும். எப்படி இருக்கோ அப்படிதான் சாப்பிடணும். உப்பு குறைச்சலா இருக்கே சுவாமி, உப்பையே போட மறந்தாச்சா சுவாமி, அது உப்புலியப்பன் சொன்னா பரவாயில்ல சுவாமி, உப்பு இல்லாத அப்பன் அவர் தான் உப்பு இல்லாத முடியாது, நாம அந்த மாதிரி சாப்பிட முடியாத சுவாமின்னா பகவான் எப்படி கண்ட்ரோல்ல பண்ணாரோ அதுல இருந்து மாற்றமே பண்ணப்படாது. முதல்ல பகவான் கண்ட்ரோல்ல பண்ண பிரசாதத்தை மறுபடியும் சூடு பண்ணக்கூடாது. என்ன பண்ணுவீங்க? சூடு பண்ணது அது எந்த நிலையில இருக்கோ அதே நிலையில பிரசாதம் சாப்பிடணும். அதை மாற்றினாலே போச்சு அசுத்தி. நமக்கு என்ன அசுத்தினா சரீர அசுத்தி, மனசுத்தி, மன அசுத்தி ரெண்டும் வந்துருது. சரி சுவாமி, சரி கொஞ்சம் உப்பு வச்சுக்கிறேங்க இலையில. இதெல்லாம் சில பேர் பண்றான், இலையில கொண்டு போய் உப்பு வைப்பா. அதுக்கு என்ன சாஸ்திரம் என்ன சொல்றது, இலையில உப்பு சேர்த்தா பசுமாட்டுடைய மாംசத்தை வைக்கிறதுக்கு சமம்னு சொல்லியிருக்கு. இலையில சுவாமி நாங்களாம் வச்சுட்டுதான் சுவாமி அப்படிதான் சொல்லிட்டு இருக்கு. நாம அப்படி பண்ணிட்டு இருக்கிறதுக்கு காரணம் எங்கேயோ சாப்பிடுறோம். எங்கேயோ ஏதோ ஒரு போஜனசாலை, ஏதோ ஒரு கல்யாணம், அதெல்லாம் போய் சாப்பிட்டு நாங்களாம் பெருமாள் கண்ட்ரோலா பண்றாரா? அந்த நிலையில எந்த பிரசாதமா இருந்தாலும் பெருமாளுக்கு கண்ட்ரோலா பண்ணாத பிரசாதமும் கூடவே கூடாது, அது சாப்பிடவே கூடாது. அப்ப கண்ட்ரோலா பண்ணாச்சுன்னா அந்த கண்ட்ரோலா பண்ண பிரசாதம் என்ன நிலையில இருக்கோ அதே சாப்பிடணும். அது அநேகமா போக்கியமா தான் இருக்கும். நாம என்ன நினைக்கிறோம், நான் இந்தந்த வஸ்துக்களை போட்டபடியால் அதுக்கு போக்கியம் கிடையாது. பெருமாள் கண்ட்ரோல்ல பண்ணபடியால போக்கியம். கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். எங்க பாட்டி இருக்கா, ஒண்ணுமே இருக்காது. முன்னாடி கூட சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒண்ணுமே இருக்காது. ஒண்ணுமே இருந்தாலும் தனுர்மாசம் பொங்கல் எவ்வளவு பொங்கல் பண்ணுவோம் தெரியுமா? ஒரு நெய் விட்ட பொங்கல்னா நெய்யே விடல, இருந்தா தானே விடுறதுக்கு இல்ல. ஆனா எத்தனை போக்கியம் தெரியுமா? அவ்வளவு போக்கியமான காரணம் என்னன்னா திருப்பாவை சேவிச்சுன்னே பண்றா. அது மட்டும் இல்ல, அங்க பெருமாள் கண்ட்ரோல்ல பண்றான். அந்த கண்ட்ரோல்ல பண்றபடியாலே அதுக்கு அத்தனை போக்கியம் உண்டு. வஸ்துக்கள் சேர்க்காதுனா அடி இப்படி சொன்னதுக்கு வஸ்துக்கள் சேர்க்காம பண்ணா நன்னா வருமானு கேட்காதீங்க. அந்த அளவுக்கு நமக்கு மனப்பக்குவம் இல்லை. எப்படி இருந்தா நன்னா வரக்கூடிய தன்மை பகவானுக்கு உண்டு, அது பண்ணுவார். அந்த அளவுக்கு நம்ம ஆழ்வாராதிகளை போல நமக்கு அத்தனை ஞான வைராக்கியம் இருந்தா வந்துடுமே இல்லையே. அப்ப வஸ்து போட்டுதான், ஆனா அந்த வஸ்து போட்டபடியால கிடையாது. அப்ப பகவத் அனுகிரகத்தால கிடைக்கிறது இல்லையா?
அதனால உப்பு போட்டுக்கலாமான உப்பு போடப்படாது. இப்போ உப்பு போட்டுண்டாலும் என்னன்னா பசு மாம்சத்தை சாப்பிடுமா போலன்னு தெரிவிக்கிறார். அந்த உப்பு அதுல வச்சுன்னா பசு மாம்சத்தை வச்சுட்டு இருக்கே, பசு மாம்சம் கொடுக்கலாம் கூடலாமா. ரெண்டாவது உப்பே இல்லைன்னா ஒரு இது நல்லதுதான். முதல்ல உப்பாலதான் நமக்கு என்ன ரத்த கொதிப்பே அதிகம். சுவாமி வேண்டாம் சுவாமி, உப்பு வேண்டாம், உப்பு வேணாம், உப்பு இல்லைன்னா நல்லதுதான். சரி சுவாமி, சில பேர் தயிர் விட்டுன்னு உப்பு வச்சுவார், தயிர் விட்டுன்னு விட்டுருவார். அது என்ன, மோர்லயும் உப்பை கலந்துடலாம், இலையில உப்பே வைக்கப்படாது, இலையில உப்பே வைக்கப்படாது, மோர்லயே கலந்து சாப்பிடலாம். அது பாதி உப்பு போட்டுனா கூட போறோம். அநேகமா காரமோ உப்போ புளியோ இதெல்லாம் பாதி பாதி இருந்தாலே நல்லா. ரெண்டாவது உப்பு இல்லைன்னால கொஞ்சம் கொஞ்சம் என்னன்னா உப்பு கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு சொரணை குறைஞ்சிடும், சொரணை குறைஞ்சிடும். உப்பு குறைக்க கண்டிப்பா சொரணை குறையும். சொரணம் குறைஞ்சாலே ரஜோகுணம் குறையும். ரஜோகுணத்தால்தான் இத்தனை வம்பு வருது, தமோ குணத்தால்தான் இத்தனை வம்பு வருதுன்னு இருக்கு. சத்துவகுணம் மேலவங்க இருந்தா எந்த கஷ்டமும் இருக்காது. அந்த சத்துவகுணத்தை கீழே அடக்கி ரஜோகுணம் தமோ குணம் மேல வருது. அதுக்கு என்ன காரணம்? உப்பு இருந்தால சொரணம் அதிகமாகும். சொரணம் அதிகமா இருந்தா அண்ணா ராஜு சொன்னாரு, இவர் இதை சொன்னாரு, அவர் சொன்னாரு, அதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு நன்னா ஞாபகம். என்ன சொரணம் அதிகமா இருக்க வேண்டாம். ஏன்னா எதுல சொரணம் இருக்கணும் தெரியுமா? எதுல இருக்கணுமா அதுல இருக்கணும். அதாவது பகவானுக்கு கண்டருளப்படுறது இந்த பிரசாதம் பண்ணணுமே, அந்த பிரசாதம் பண்ணணுமே, இந்த பிரசாதம் நன்னா பண்ணிருக்கலாமே, நாளைக்கு குடார வெளியாச்சே, அதுக்கு இன்னென்ன பிரசாதம் பண்ணலாமே, அதுல சொரணம் இருக்கணும். அதை விட்டுட்டு இன்னார் இந்த வார்த்தை என்ன சொன்னாரு, யாருன்னா சொன்னாரு? சரீரத்தை சொன்னாரு, ஆத்மாவை சொல்ல முடியாது. நான் சரீரம் இல்லையே, நான் ஆத்மாவாச்சே, ஆத்மாவை சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்படின்னு இந்த நிலையில இருக்கணும். அதுக்குதான் சொரணம் இல்லாம இருக்கணும். சொரணம் எதுல இருக்கணும்? பகவத் பிரசாதத்துல சொரணம் இருக்கணும். அவன் கண்டறல பண்ணலையே அந்த தெருல கோடியில ஒரு பெருமாள் சன்னதி இருக்கு, அங்க ஒண்ணுமே பண்ணியே நம்ம நன்னா சாப்பிட்டு இருக்கோமே, அந்த சொரணம் இருந்துட்டு இருக்கணும். இதுக்குன்னா பெருமாள் போட்டு கொடுத்தா நம்ம நன்னா சாப்பிடலாம். அப்படி இருக்கச்சே இதைத்தான் இருக்கு. ரெண்டாவது, இந்த பிரசாதம் வந்து வாத நோயை ஏற்படக்கூடிய காய்கறியை சாப்பிடாது. அதுவே சொல்லி வாத நோய், கபம் பித்தம் வாதம் தான் மூணு தான் பிரதானம். நம்ம வியாதியே பித்தம் கபம் வாதம்னு சொல்லுவாங்க. இந்த மூணும் சரிசமமா இருக்கணும். அதுல மூணுல ஒண்ணு ஏத்தமா இருக்குதுன்னா இதைத்தான் குறை நோய்னு சொல்ற. குறை நோய் சொல்ற. அந்த வாத நோய் ஏற்பட்ட காய்கறி சாப்பிடாது. கிழங்கு வகைகளை நிறைய சாப்பிடக்கூடாது. சாப்பிடக்கூடாதுன்னு நிறைய சாப்பிடக்கூடாது. பூமிக்கு அடியில விளையாடுறோம், பூமிக்கு அடியில விளையாடணும், குறைச்சலா சாப்பிடும், அதிகமா சாப்பிடாது பூமி கடையில. ரெண்டாவது, பச்சை காய்கறிகள் நல்லா சாப்பிடலாம். பச்சை காய்கறில ரொம்ப நல்லா சாப்பிடலாம். ரெண்டாவது, சிலதெல்லாம் தவிர்த்துதான். அதிகமான உப்போ, அதிகமான காரமோ, அதிகமான துவர்ப்போ, அதிகமான புளிப்போ, இது இத்தனையும் தவிர்த்துதான் ஆகணும். இதெல்லாம் தவிர்த்தாகணும். அதிகமான குளிர்ச்சி இருக்கப்படாது. சில பேர் சுவாமி வெயில் காலமா இருக்கு, நல்லா அக்னி நட்சத்திரம் சுவாமி, ஆனா உடனே சின்ன கூடவே கூடாது. உடனே அதுக்கு உடல் ஆரோக்கியத்துக்கு கீடு, குளிர்ச்சி கூட. அப்போ வெந்நீர் சாப்பிட்டா உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. வெந்நீர் சாப்பிட்டா பண்ணது. அதாவது குளிர்ச்சியான பானமோ குளிர்ச்சியான இருக்குதோ, அதே நேரத்துல அதிக உஷ்ணமும் கூடாது. கையில பிடிச்சிக்கிறதுக்கே முடியாது, ஆனா வாயில கொட்டிக்கணும். கையில பிடிக்கச்சு என்ன பண்ணுவா, பிடிக்கச்சு ஒரு துணியை வச்சு பிடிச்சிக்கிறா, அத்தனை சூடு, அது அப்படியே வாயில கொட்டணுமா, அது மாதிரி கொடுக்கணும். அதிகமான உஷ்ணமும் கூடவே கூடாது. இதெல்லாம் ரஜோகுணத்தை வளர்க்கக்கூடிய ஆகாரங்கள். அதிக உஷ்ணமோ, அதிக புளிப்போ, அதிக காரமோ, ரஜோகுணம் இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும். அதற்கு மேல ஆச்சரியமா தெரிவிக்கிறார். தமோ குணத்தை கொடுக்கக்கூடிய இதெல்லாம் ரஜோகுணத்தை கூட. ரஜோகுணம் என்னது? நமக்கு அந்த சிந்தனை இல்லாம, பகவத் சிந்தனை இல்லாம வேறு எதிலேயோ விஷயாந்தரங்கள் சிந்தனை போயிட்டே இருக்கும். இந்த ரஜோகுணத்துக்கு உண்டான ஒரு தன்மை. இந்த ரஜோகுண தேவதாந்தரங்கள் தான் நிறைய இருக்கு. அவெல்லாம் இதுதான் பண்ணிருப்பா. அதனால ரஜோகுணம் இருக்கக்கூடியது கூடாதுன்னு சொன்னா. அதுக்கப்புறம் தமோ குணத்துக்கு ஆச்சரியமா தெரிவிக்கிறார். 17வது அத்தியாயத்துல தெரிவிக்கிறான். 17வது என்ன தெரிவிக்கிறான்னா, யாதயாமம் கதரசம் பூதி பர்யூஷிதம் சயத்து உச்சிஷ்ட அபிஷ அமேத்தியம் போஜனம் தாமசப்பிரியகா. தாமசப்பிரியர்கள் இதெல்லாம் சாப்பிடுவாங்க. யாத்தயாமம் கதரசம் பூதி, அதாவது 6ஆம் தகுதி தமோ குணத்தை வளர்க்க வருது. எந்தெந்த இந்த 6ம், யாத்தயாமம் என்ன, கதரசம் என்ன, பூதி பர்யூஷிதம், இதெல்லாம் என்னது? இந்த 6ம் தமோ குணத்தை வளர்க்கு. யாத்தயாகம் சமைத்து ஒரு ஜாமமா ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ,
ஒரு ஜாமம் ஆயிடுத்தனால அதற்கு மேல அதை சாப்பிடப்படாது. காத்தால சமைச்சார் சுவாமி, நைட்டு வச்சுன்னு சாப்பிட கூடாது. அதனால்தான் அப்பப்ப தளிகை பண்ணுவான். காத்தால ஒரு தளிகை, அது 11 மணிக்கு அப்படி சாப்பிடுவா. மறுபடியும் சாயங்காலம் ஒரு தளிகை, அது ஒரு 7 மணிக்கு 7 மணிக்கு சாப்பிடுவா. 2 வேளை திருவாராதனை பண்ணி 2 வேளை பெருமாள் கண்டல பண்ணுவான். 2 வேளை தான் சாப்பிடுவா. நாம அந்த 2 வேலையை இன்னைக்கு 6 வேலையா பண்ணிட்டோம். ஆனா 6 வேலையா பண்ணிட்டோன்னு அந்த பண்ணது தமோகுணம் இருக்கக்கூடிய ரஜோகுணம் இருக்கக்கூடிய உணவா சாப்பிட்டு இருக்கோம். ரொம்ப தவறு. இதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப யாத்தயாமம் கொஞ்சம் நாளாயிடுத்துனாலே அது இப்ப என்ன ஆயிடுத்துன்னா, அதாவது தேவையில்ல. கார்த்தால பண்ணி சாயங்காலம் பண்றேன்னா, இப்ப அப்படி இல்லை சுவாமி, நான் வெளியூருக்கு போயிட்டு இருக்கேன், 3 நாள் இருக்க மாட்டேன், அதான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், இன்னைக்கு அதுக்குன்னு ஒரு பெட்டி வச்சுட்டு இருக்கா. பெட்டி வச்சுருக்க அதுக்குள்ள வச்சிட வேண்டியது. இது நல்லா பண்ணி 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 இன்னைக்கு 2 3 ஐட்டம் பண்ணிட்டு வேண்டியது. ஒரு பக்கம் வத்த குழம்பு, ஒரு பக்கம் குழம்பு, ஒரு பக்கம் சாத்தமது, ஒரு பக்கம் மோர் குழம்பு, இதெல்லாம் பண்ணி அதுக்குள்ள வச்சாச்சுன்னா ஒரு வாரம். அப்படியே ஒரு வாரம் வச்சுட்டு அப்படியே பண்ணலாமான்னா ஒரு யாமம் கூட பண்ணப்படாதுன்னு இருக்காரு. 7 நாட்கள் வச்சுட்டு இருக்கேன். என்ன பண்ணுவோம்? அப்ப என்ன வருது? தமோ குணம் தான் வரும். தமோ குணம் தான் நான் வரப்படுறது கூட வெறுது. ஒரு வாரம் வரை அப்படியே வச்சிருந்தா சுவாமி எடுத்து நான் சூடு பண்ணிட்டு சாப்பிடுவோம். அப்படிலாம் சாப்பிட மாட்டோம். சூடு பண்ணிட்டு அதுதான் சொல்றேங்க. அதுதான் என்னது? யாத்தயாமம். அது கூடாது. அப்படிப்பட்ட கூடவே கூடியாச்சுன்னா விந்தத்துல என்ன அர்த்தம்? தமோ குணத்தை பூர்ணமா கொடுக்கறது. 2வது, ராத்திரி பண்ணதை காத்தால சாப்பிடக்கூடாது. அது பழைய சாதம் ஒண்ணுக்கு மட்டும்தான் விதிவிலக்கு. அந்த பழைய சாதம் கூட எப்படி இருக்கணும்னா, ராத்திரி சாதத்தை ஜலத்தை விட்டுணும். நம்பெருமாள் கண்ட்ரோல்ல பண்றார். ஒரே ஒரு நாள் கண்ட்ரோல்ல பண்றார். பழைய சாதத்தை நம்பெருமாள் ஒரு நாள் கண்ட்ரோல்ல பண்றார். இருக்கட்டும். அப்படி இருக்க ஜலத்தை விடணும். உடனே ராத்திரியில அப்படியே வச்சுட்டேன் சுவாமி, காத்தால் அது குழம்பு போட்டு பிசைஞ்சு சாப்பிடணும் கூடாது. ஜலத்தை விட்டாதான் அதுக்கு பேர் பழைய சாதம்னு பேரு. அதை தான் சாப்பிடணும். எதுனா காத்தால சமைச்சது ராத்திரிக்குள்ள சாப்பிடணும். அட்லீஸ்ட் சாயங்காலத்துக்குள்ளேயா சாப்பிட்டாகணும். அதைத்தான் ஒரு ஜாமமும் பேர் அது இருக்கப்படாது. இருந்தான்னா அதெல்லாம் தமோகுணத்தை கொடுக்கறது. இது எனது யாத்தயாமம். கதரசம். கதரசம்னா இயற்கையாக ரசம் போனதை சாப்பிடக்கூடாது. ரசம் இயற்கையா இருக்கணும். அந்த இயற்கையா ரசம் எனக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்காக சாப்பிடவே கூடாது. இன்னைக்கு பதப்படுத்தின உணவுகள் நிறைய வந்து இருக்கு. பதப்படுத்தின உணவு நிறைய, அத்தனையும் குற்றம். இன்னைக்கு நிறைய இந்த ஊடகங்கள்லாம் என்ன பண்ணுவோம்னா, அந்த பதப்படுத்தின உணவு சாப்பிடுற நிறைய பேர் அதான் சாப்பிடுறாங்க. அது வாசல்ல அங்கங்க அங்க வச்சுட்டு இருக்கா பாருங்க, வண்டியில அப்படியே வச்சுட்டு இருப்பா. அதான் ரொம்ப நேரம் சாப்பிட்டு இருக்கா. அதுல பூர்த்தியா வியாதி. ஆனா இப்ப கொஞ்சம் மாறிட்டான். முதல்ல அதைதான் சாப்பிடணும். உங்களுக்கு அவசர கதி உணவு அப்படின்னு அது போட்டிருப்பாங்க. அதுக்கு மேல அதுவே போட்டிருக்கா. அத்தனையும் வியாதி மட்டும் இல்ல, தமோ குணத்தையும் ரஜோ குணத்தையும் உண்டு பண்ணக்கூடியது. இதுக்கு சொல்ல வந்தேன்னா அது கூடவே கூடாது. அதுல என்னன்னா, பதப்படுத்தப்பட்ட இயற்கையான ரசமே இருக்காது. இயற்கையா ரசம் போயிடுச்சுன்னா அதை சாப்பிடவே கூடாது. அதை சாப்பிடலாமா? சாப்பிடவே கூடாது. எதுக்காக சாப்பிடறேன்னா, அவசர கதி சுவாமி எனக்கு வேற இல்லையே அப்படின்னு கேட்கிறா இல்லையா, அதையும் சாப்பிடக்கூடாது. அடுத்து பூத்தி. யாத்தயாமம், கதரசம், பூத்தினா இயற்கையா கந்தம் மாறி இருக்கு வந்து அதை சாப்பிடக்கூடாது. அப்படின்னா இயற்கையான கந்தம் மாறி இருக்கக்கூடாது. 2வது, செயற்கையில சுவை ஏற்பட்டதா இருக்கும். அந்த செயற்கை நறுமணம் ஊட்டப்பட்டதோ நடமருங்கும். செயற்கை நறுமணம் ஊட்டப்பட்டதோ அல்லது அதுல இருக்கக்கூடிய இயற்கையான கந்தம், அந்த வாசனை மாறி போயிடுச்சுனாலே அதை 2மே சாப்பிடக்கூடாது. அதுதான் பூத்தி. இயற்கையான கந்த புளியோரை பண்ணோம், புளியோருக்கும் ஒரு தனி வாசனை உண்டு. கதம்பம் பண்றோம், கதம்பனும் ஒரு தனி வாசனை இருக்கு. அது வேற வாசனை வந்துட்டுன்னு வச்சுக்கேன். வேற வாசனை அது கெட்டு போனதுன்னு அர்த்தம் இல்ல. அது மாறினால, அந்த இயற்கைத்தனை மாறினாலே என்னன்னா அது சாப்பிடக்கூடாது இருக்கு. அதையும் கூடாது. 2வது பேர் செயற்கை சுவை ஊட்டுவா. இன்னைக்கு நிறைய அதுக்குன்னு சின்ன குப்பி மாதிரி சின்ன பாட்டில் இருக்கு, அதுல போட்டு வச்சிருக்கா. அது போட்டுவான். அதை போட்டாச்சுன்னா என்னமா வாசனை இயற்கை போயிடுது. இன்னைக்கு சந்தனத்தையும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கா. ஏதோ ஒண்ண போட்டு அந்த மாதிரி குழம்பு பண்ணிட்டு அந்த வாசனைய திரவியத்தால போட்டுறா. சந்தனம் என்னமா மணக்கிறது, என்ன அது எத்தனை சந்தனமே கிடையாது, உடம்புக்கு தீங்கி. அதைத்தான் கூடாது. அப்படி அப்பனா பூத்தி. அப்ப இயற்கை நறுமணம் இருந்தா அதை எடுத்துக்கலாம். செயற்கை நறுமணம் ஊட்டப்பட்டால் அது எடுத்துக்கப்படாது அப்படிங்கிற. அதுக்கப்புறம் பரியூஷிதம். ஊசி போனது. கண்ணனே கீதையை சொல்றான், ஊசி போனது. சாமி ஊசி போனதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன். அதெல்லாம் என்னமா சொன்னேன்? அதெல்லாம் ஏன் சாப்பிட மாட்டேன்னா, சில பேர் வச்சுட்டு இருக்கா
இன்னைக்கு புளியோதரை நாளைக்கு நல்லா இருக்கும். ஏன்னா அது ஊறி தண்ணி வச்சுக்கேன். ஊற ஊற ஊறத்தான் அதுக்கு உண்டான ஒரு ருச்சியே தனி. சுவாமி தெரிவிக்கிறார் இல்லையா? அது சாப்பிடாது. அதான் ஊசி போல சாப்பிட. ஏன்னா மறுநாள் தான் அதுக்கு ருச்சி இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கா பாருங்க. அது ரொம்ப தவறு, ரொம்ப தவறு. அந்த மாதிரி சாப்பிடு. சரி சுவாமி, நீங்க இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப பெருமாள் பிரசாதம் ராத்திரி வாங்கிட்டு வந்துட்டேன். ராத்திரி வாங்கிட்டு வந்து ரெண்டா ஒரு மூட்டை கட்டி வச்சுட்டு காத்தால்தான் குழந்தை எழுந்துட்டு கொடுக்கலாமா கூடாதா? கொடுக்கலாமா கூடாது? இப்ப நீங்க இதுக்கு பதில் சொல்லுங்க. இப்ப கொடுக்கலான்னு சொல்றேன்னா அப்ப அதே மாதிரி நான் ஆத்திரம் பண்ணி நான் கொடுக்குறேன். இப்ப கொடுக்கப்படாதுன்னா பெருமாள் பிரசாதம் கொடுக்கப்படாதா அப்படின்றது இல்லையா? வாஸ்தவம் தான். ஏன்னா அந்த நாழி அழுத்தனாலே கொடுக்கப்படாது. முதல்ல பெருமாள் பிரசாதம் அநேகமா கோயில்ல தான் வாங்கணும். அத கொண்டு வந்துட்டோம்னு வச்சுக்கேன், அந்த இடத்துல இருந்து வெளில வந்துட்டாலே தீர்த்தமாகட்டும் பிரசாதமாகட்டும் கோயில்ல போய் வாங்குறதா உச்சிதம். அங்கிருந்து கொண்டு வந்தா அது பிரசாதம் இல்லையான்னா அங்கிருந்து கொண்டு வரக்கூடிய மாலை புஷ்பங்கள் தான் பிரசாதம் சொல்லப்படுகிறது. ஆனா பாத்துங்க, இன்னைக்கு நிறைய பேர் மரியாதை பண்றா இல்லையா? மரியாதை பண்றச்சு பரிவட்டம் கட்டுறா, மாலையை சமர்ப்பிக்கிறா, அவர் கொடுத்த அந்த புஷ்பத்தை கொடுக்குறா, துளசியை கொடுக்குறா. வேற ஏதாவது பிரசாதம் கொடுக்குறாருன்னா அநேகமா கொடுக்க மாட்டான். இப்ப ஜிய சுவாமிக்கெல்லாம் மரியாதை பண்றா பாருங்க. இந்த திவ்ய தேசத்து மரியாதை, அந்த திவ்ய தேசத்து மரியாதை, அந்த திவ்ய அநேகமா அதுல பிரசாதம் வராது. அநேகமா அதுல ஒண்ணு வேண்டாம். ஆமா, எம்பெருமான நீங்க சித்திர திருவாதிரை போய் சேவிச்சுட்டு கொள்ளணும். சேவிச்சுருக்கச்சே அன்னைக்கு மறுநாள் தான் அங்க சாத்வார் ஆகும். மறுநாள் சாத்வார் ஆச்சு கிட்டத்தட்ட 40-50 திவ்ய தேசங்கள் மரியாதை வரும். நீங்க சாத்வாரம் சேவிக்கிறது. ஆனா எந்த மரியாதையாவது பெருமாவுடைய பிரசாதம் இதோ வடை கொடுத்துருக்கா, இதோ சக்கரபங்கள் கொடுத்துருக்கா, இதோ லட்டு கொடுத்துருக்கா, இதோ தேள்கள் கொடுத்துருக்கா அப்படின்னு எதா இருக்கானா கிடையாது. எல்லாம் பரிவட்டம் மாலை புஷ்பம், அதற்கு மேற்கொண்டு திருத்துலாம். இவ்வளவுதான் வருமே தவிர மத்தது வராது. அந்த பிரசாதத்தை தாராளமா ஸ்வீகரிக்கலாம், எந்த தவறும் கிடையாது. ஆனா அதான் பகவானாலே அமுது செய்யப்பட்ட அந்த பிரசாதங்கள் அநேகமா அது கோயில தான் எடுத்துக்கணும். இன்னைக்கு அது என்ன எடுத்துன்னா நல்லா பாருங்க. இன்னைக்கு சில பேர் என்ன திருப்பதி லட்டு சுவாமி, முந்தியெல்லாம் அது கிடையாது. முந்தியெல்லாம் அந்த மாதிரி கொடுக்கவே மாட்டான். அந்த காலத்துல இருக்கக்கூடிய ஒரு நிலை வந்துருச்சுன்னு வச்சுக்க, கட்டமே வராது. முந்தியெல்லாம் அங்கிருந்து ரெண்டாவது நீங்க திருப்பதில இருந்து மாலை பிரசாதம் வந்துருத்துன்னு சொன்னா அது அவ்வளவு தூரம் உச்சித்தம்னு சொல்ல முடியாது. ஏன்னா அங்க என்ன தெரியுமா, அங்க இது அந்த மாலையே வெளில வராது. அங்க பூலபாயின்னு ஒண்ணு இருக்கு. அந்த பூலபாய் தான் எல்லா மாலையும் போயிடும். எந்த மாலையாலும் பெருமாள் சாத்தி கலைந்த மாலை வெளில வருமானம் வரவே வராது. எல்லா மாலையும் உள்ளுக்குள்ள ஒரு பூலபாய் இருக்கு, அதுக்குதான் எல்லாமே போகும். அதனால பிரசாதங்கிறது மாலை புஷ்பம் வரலாம், இது வரலாம். இதுக்கு சொல்ல வந்தேன்னா அது கூடாது. அதுதான் தெரியாது, பரியூஷதம்னு தெரியும். முந்தைய காலத்துல சிலது இந்த சார்த்த காரியம் பண்ணுச்சே, ஞாபகம் வந்தபடியா சொல்றேன். சார்த்த காரியம் பண்ணுச்சே கொஞ்சம் கரியவதெல்லாம் மெரிஞ்சு போயிடும். மெரிஞ்சு போயிடுச்சுன்னா அந்த கரியவதெல்லாம் ஒன்னா சேர்த்து மறுநாள் என்ன பண்ணுவான்னா அதுக்கு எரிசேரின்னு அதுக்கு ஒரு பேர் வைக்கிறான். எரிசேரின்னு வச்சு அது நன்னா சேர்ந்து ரொம்ப நல்லா இருக்கிற சுவாமி அப்படின்னு சாப்பிடுற சில பேர்லாம் ரொம்ப தவறு. அதுவும் கூடாது. இந்த குழம்பெல்லாம் கரியமது எல்லாம் மீந்ததுக்கு அப்புறம் சுவாமி தஜியாராதனை பண்றது வேறு. சஜியாராதனை மத்தியானம் பண்ணா, கரியமது பண்ணா, கரியமது பண்ணி எல்லாம் எடுத்து கொஞ்சம் மீந்து விட்டு ராத்திரி என்ன பண்ணா சுவாமி ஒண்ணு பண்ணான்னா என்ன பண்ண கரியமதெல்லாம் சேர்த்து கலமாம போடுறான், அது வேற விஷயம். அது தஜியாராதனை பண்றது வேற விஷயம். ஆனா இங்க மறுநாள் பண்றான்னா தவறு. அந்த எரிசேரின்னு போடுறா இல்லையா, அது ரொம்ப தவறு. அது கூடவே கூடாது. அப்படிப்பட்ட உண்ணாதே, அதான் பரியூஷிதம். அப்படிப்பட்டதை உண்ணாதே அப்படின்னு தெரியும். அதுக்கப்புறம் உச்சிஷ்டம் ரொம்ப முக்கியம். உச்சிஷ்டம்னா ஒருத்தர் சாப்பிட்ட மிச்சத்தை சாப்பிடாதுன்னு, ஒருத்தர் சாப்பிட்ட மிச்சத்தை சாப்பிடுதான் உச்சிஷ்டம்னு பேரு. சோ உச்சிஷ்டம் சுபாவனம் அது வேற. அப்ப நான் சாப்பிட்ட மிச்சம் சாப்பிட்டோம்னா இல்ல சுவாமி பெருமாள் சாப்பிட மிச்சமா, அது இல்லை, அவர் மிச்சத்தை தான் நம்ம சாப்பிடணும். அப்ப ஒரு நண்பர் இருக்கார், அந்த நண்பருடைய மிச்சம் நாங்கெல்லாம் 2 பேரும் ரொம்ப நண்பர்கள் சொல்லுவோம். ஒரே தட்டுல சாப்பிடுவோம், ஒரே வேஷ்டி கட்டிப்போம், ஒரே புடவையை உடிச்சுப்போம். இந்த மாதிரி நாங்க அவ்வளவு தூரம் நெருங்கின நண்பர்கள்னா எத்தனை நெருங்கினா இந்த ஆத்மாவுடைய கர்மா வேறு, அந்த ஆத்மாவுடைய கர்மா வேறு. அது வெவ்வேறு. இந்த சரீரம் வேறு, இந்த சரீரம் வேறு தான். அது ரெண்டும் ஒண்ணு ஆக. அது தாயா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் தகப்பனாரா இருந்தாலும் யாரா இருந்தாலும் சுவாமி நான் உனக்காக நான் சரணாதி பண்றேன்னா அதெல்லாம் கிடையாது. அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். பர்த்தாக்காக பாரியா மோட்சம் போலாமா? கிடையாது. பாரியாக்காக பர்த்தா மோட்சம் போலாமா? கிடையவே. அதெல்லாம்
என்னன்னோ சொல்லிட்டு இவாளுக்காக ஒண்ணு கொடுக்குறேன், ஆச்சாரனுக்காக சிஷன் உண்டு, பக்தாக்காக பாரியா உண்டானா கிடையாது. இதெல்லாம் சரீர சம்பந்தத்தை வைத்துக் கொண்டு, சரீர சம்பந்தத்துல அந்த உச்சிஷ்டம் பார்க்கவே படாது. எதுக்கு சொன்னா, நண்பர்கள் ஒரே தட்டை சாப்பிட கூடாது. அப்ப அந்த உச்சிஷ்டம் தப்பு. இதுக்கு சொல்ல வந்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அப்ப ஒவ்வொரு சரீரம் எடுக்கச்சே அந்தந்த சரீரத்துல ஆத்மாவுக்கு உண்டான கர்மாக்கள் வேறு. அதனால இதுவும் அதுவும் ஒன்னும் சொல்ல முடியுமா? அப்ப அதுல என்ன அவரோடு இருக்கக்கூடிய சாப்பிடுறது, அப்ப என்னோடு அவர் சாப்பிடறான்னு. ஆனா பெருமாள் சாப்பிட்ட மிச்சத்தை சாப்பிடணும். உடுத்து கலைஞரின் பீதகவாடை உடுத்து கடத்ததுன்னு சாப்பிடணும். ஆனா ஒருத்தர் கொடுக்க நம்முடைய மிச்சத்தை சாப்பிட்டு சில பேர் இங்கிருந்து அவளுக்கு விடுவா, அங்கிருந்து அவ விட்டுவா, எச்சையே எடுத்து விடுவா, அதெல்லாம். ஆனா இதுல சில விதிகள், சில விதி விலக்கு இருக்கு. என்ன விதி விலக்கு? இப்ப நீ சொல்லிட்டு உடனே அப்ப சாப்பிடப்படாதனோ அப்படின்னு சொல்லிட்டேன்னா உடனே பெரிய ஆபத்து வந்துடுது. இதுலயும் சில விதி விலக்கு இருக்கு. என்ன விதி விலக்குன்னா, மிச்சத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னேனே தவிர அது உண்மைதான். ஆனால் எல்லாருடைய மிச்சத்தை சாப்பிடலாம். அவன் இத்தனை மிச்சத்தை சாப்பிடக்கூடாது சொன்னேன்னு இப்ப இன்னாருடைய மிச்சத்தை சாப்பிடலாம். சாஸ்திரமும் ஒத்துன்னு இருக்கு. தந்தையாருடைய மிச்சத்தை பிள்ளையோ பெண்ணோ சாப்பிடலாம். தந்தையாருடைய மிச்சத்தை பிள்ளையோ பெண்ணோ சாப்பிடலாம். அதே அந்த தந்தையாருடைய மிச்சத்தை பெண்ணுக்கு கல்யாணம் ஆகிவிட்டால் அவளும் சாப்பிட முடியாது. என்ன பண்ணுவீங்க? எல்லாம் தர்மசாஸ்திரம் ஒண்ணுன்னா சொல்லி வைக்கிறது. பெண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கேன், அந்த கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அந்த தந்தையாவுடைய உண்டு மிச்சம் சாப்பிடலாம்னா சாப்பிட முடியாது. சரி, இந்த பெண்ணோ பிள்ளையோ சாப்பிடலாம். அதே போல கணவன் உண்ட மிச்சத்தை மனைவி சாப்பிடலாம். கணவன் உண்ட மிச்சத்தை, சுவாமி இதையும் திருப்பி சொல்லல, மனைவி உண்ட மிச்சத்தை கணவன் சாப்பிடலாம்னா அந்த தைரியம் தான் தாராளமா சாப்பிடலாம். உண்டுன்ற பெருமாள் சாப்பிடுறாரு. எங்க சுவாமி? திருநறையூர் திவ்யதேசம், நாச்சியார் கோயில் கேள்விப்பட்டுக்கணும். திருநறையூர் திவ்யதேசம், அந்த திருநூறு கல்களுடன் கேள்விப்பட்டுக்கணும். அந்த திருநறையூர் திவ்யதேசத்தை முதல்ல பிரசாதம் கண்டறப்படுறதே நாச்சியாருக்கு தான். அவ சாப்பிட்டுட்டு தான் மிச்சம் தான் இவரு கொடுக்குறார். எந்த வீட்லயாவது இந்த பழக்கம் இருந்தா எந்த தவறும் இல்லை. ஏன் சுவாமின்னா, எங்க வீடு நாச்சியார் கோயில் வீடு. நாச்சியார் திருமாளிகை வேறு, நாச்சியார் கோயில் வேறு. நாச்சியார் திருமாளிகை தான் சிவிலிபுத்தூர், நாச்சியார் கோயில் தான் அது திருநறையூர் திவ்யதேசம். எந்த வீட்டுல இந்த வழக்கம் இருந்தது சுவாமி? அவர் உத்தியோகத்துல இருக்காரு சுவாமி, 10 மணி ஆறுது ராத்திரி வரத்துக்கு, அத்தனை நாள் என்ன இருக்க முடியாது, நான் வேறக்கே சாப்பிடுவேன். தப்பு இல்லை, தப்பு கிடையாது. ஏன்னா இதுக்கு ஆனா மிச்சத்தை சாப்பிடும். அது கணவன் சாப்பிட்ட மிச்சத்தை சாப்பிடலாம். அடுத்து பாருங்க, சாப்பிடலாம்னு சொல்லிருக்கேன். அதே போல ஆச்சாரியன் சாப்பிட்ட மிச்சத்தை கிச்சன் சாப்பிடணும். இந்த இடத்த பாருங்க, தந்தையுடைய மிச்சத்தை பிள்ளை சாப்பிடலாம்னு சொன்னேன், கணவன் சாப்பிட்ட மிச்சத்தை மனைவி சாப்பிடலாம்னு சொன்னேன். அதே ஆச்சாரியன் சாப்பிட்ட அந்த மிச்சத்தை சிஷ்யன் சாப்பிட்டாகணும். ரெண்டுமே ஆக. அங்க சொல்றச்சுன்னா சாப்பிடலாம்னு சொன்ன, தந்தைக்கும் அதே போல கணவனுக்கும் 2 பேருக்கும் சாப்பிடலாம்னு சொன்னேன். இங்க சாப்பிட்டாகணும்னா ஆச்சாரியனுடைய பிரசாதம் தான் சிஷ்யனுக்கு பிரதானம். எங்க போறலாம் ஆச்சாரியன் பிரதானம். மற்ற எல்லாம் சாப்பிடுறது வேற. தந்தையுடைய எச்சிலையோ இல்ல பர்த்தாவுடைய எச்சிலையோ சாப்பிடாம போகலாம். ஆனா ஆச்சாரிய பிரசாதம் ரொம்ப முக்கியம். அந்த பிரசாதம் ரொம்ப முக்கியம். ஏன்னா தது உச்சிஷ்டம் சுபாவனம், தது உச்சிஷ்டம் போனகம் செய்த சேடம் தருவரேல் புனிதமன்றே. போனகம் செய்த சேடம் தருவரேல் புனிதமன்றே. அந்த ஆச்சாருடைய அந்த பிரசாதம் கொடுத்தார் என்றால் ஆழ்வார் பாசமே இருக்கு. அதுதான் என்னது? புனிதம். அப்பவே புனிதம் அன்றே, அந்த க்ஷணமே புனிதம், அப்பொழுதே புனிதம் தெரிவிக்கிறார் சுவாமி திருக்கட்சி நம்பிகள். உங்களுக்கு தெரியும், பூந்தமல்லில அவருடைய அவதாரம். காஞ்சி வரதராஜனுக்கு அவர் ஆளவட்ட கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார். அவருடைய பேசக்கூடியவர். மற்ற எந்த பெருமாளுடைய யாரும் பேசினதா தெரியல. பேசியிருக்கா, திருவரங்கநாதன் பேசியிருக்கா, திருவேங்கடபடியார் பேசியிருக்கா. ஆனா இங்க யாரோட? காஞ்சி வரதராஜ பெருமாள்கிட்ட திருக்கட்சி பேசுறார். நம்மளாம் பெரியப்பா சித்தார்கிட்ட பேசுறாரு, அவரும் பேசியிருக்கா. அத்தனை வைவும் திருக்கட்சி. அவர் பிராமணர் அல்லாதவர். அந்த பிராமணர் அல்லாதுடைய அவருடைய உச்சிஷ்டத்தை, அவர் உண்ட மிச்சனை தான் சாப்பிடணும்னு வைதுகோத்தமராக இருக்கக்கூடிய சுவாமி ராமானுஜர் ஆசைப்பட்டார். என்ன காரணம்?
பரம பாகவதர். பரம பாகவதருடைய பிரசாதத்தை தாராளமா உண்ணலாம், எந்த தவறும் கிடையாது. பரம பாகவதால் பரம ஸ்ரீவைஷ்ணவான், அந்த ஸ்ரீவைஷ்ணவாவுடைய பிரசாதத்தை நன்னா உண்ணலாம். ஏன்னா திருக்கச்சினமையுடைய கிடைச்சதா இல்லையா அது வேற விஷயம், கிடைச்சதோ இல்லையா அது வேற விஷயம். ஆனா அத்தனை பெருமாள் பேசுறாருன்னா சாமானிய விஷயமா? அவரை மூலமா தான் இன்னைக்கு ராமானுஜர் ஆனாருன்னா அதுக்கு பிரதான கர்த்தா யாருன்னா திருக்கச்சி நம்பிகள் தான். 6 வார்த்தையை கொடுத்தாருன்னா அகமேவ பரந்தத்வம் தரிசனம் பேதையவச்ச உபாயேஷு பிரபத்தி சியாத் அந்திம ஸ்மிருதி வர்ஜனம் தேகாவசானே முக்தி சியாத் பூர்ணாச்சாரி சமாசிரியர்களே 6 வார்த்தைகளை பெற்றுக் கொடுத்ததே யாரு? தேவப்பெருமான் மூலமா தான் பெற்றாரு. ஆனா தேவப்பெருமான் நேரடியா ராமானுஜருக்கு சொன்னாரா இந்த விஷயத்த? கிடையாது. தேவப்பெருமாள் திருக்கச்சி நம்பிகள் சொல்ல, திருக்கச்சி நம்பிகள் தான் ராமானுஜர் தெரிவித்து மேற்கொண்டு சம்பிரதாயத்தை வளர்த்தாடுறதுல குரு பரம்பரை நம்ம பாக்குறோம். அத்தனை வைபம் இருக்கக்கூடிய திருக்கச்சி பிரசாதத்தை சாப்பிடணும்னு ஆசைப்பட்டார். அப்பனா ஆச்சாரியன் பிரசாதம் நல்லா சாப்பிடணும், அது சாப்பிடணும். கணவனுடைய பிரசாதத்தையோ அதே போல தந்தையுடைய பிரசாதத்தையோ சாப்பிடலாம். இதெல்லாம் பாருங்க, இந்த சப்தத்துல என்ன புரியும்? சாப்பிடலாம்னு சொன்னேன். அதே போல இன்னொன்னு, மூத்த அண்ணன் உண்ட மிச்சலை சாப்பிடலாம். இதெல்லாம் கீதையில இருக்கு. மூத்த அண்ணன் உண்ட மிச்சல், மூத்த அண்ணன் ரொம்ப பெரியவன், பெரிய அண்ணான்னு சொல்றாரு. ஏன்னா பெரிய அண்ணான்னாலே அவர் தந்தைக்கு சமானம், தந்தைக்கு சமானம். அல்ல அவர் உண்ட மிச்சவனா அப்படின்னு சாப்பிடலாம். அப்ப கணவனுடைய மனைவி சாப்பிடலாம். ஆனா இதெல்லாம் என்ன பண்ணா உங்கோ தந்தையுடைய பிரசாதத்தை பிள்ளை சாப்பிடலாம்னு சொன்னேன், கணவனுடைய பிரசாதத்தை மனைவி சாப்பிடலாம்னு சொன்னேன், மூத்த அண்ணனுடைய பிரசாதத்தை தம்பி சாப்பிடலாம்னு சொன்னேன். ஆனா இதெல்லாம் எந்த விதத்துல சாப்பிடலாம்னா, இன்னாருடைய தந்தை அவர் நாஸ்திகனா இருக்கார், பிள்ளை ஆஸ்திகனா இருக்கான். அப்ப தந்தையுடைய பிரசாதத்தை சாப்பிடலாம்னு சொல்லியிருக்கேன் சுவாமி, அவர் நாஸ்திகன், கடவுள் நம்பிக்கையே இல்லை, சாஸ்திர நம்பிக்கை இல்லை. இப்ப அவர் பிரசாதத்தை எடுத்துக்கலாம்னா எடுத்துக்கப்படாது. என்ன புரிஞ்சுக்கணும்? இவாள்லாம் அதே போல பக்தாக்கும், பக்தா நாஸ்திகனா இருக்கா, பாரியா உயர்ந்த ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை வந்தவளா இருக்கா. அப்ப அந்த பக்தாவுடைய பிரசாதத்தை எடுத்துக்கலாமான்னா எடுத்துக்க முடியாது. என்ன காரணம்னா பகவத் சம்பந்தத்தை வைத்துக் கொண்டுதான் பிரசாதம். அப்ப ஆச்சாரியன் பகவத் சம்பந்தம் இருக்கு, ஆச்சாரியன் பகவத் சம்பந்தம் இருக்கிறபடியால் ஏன் பாகவதாவுடைய பிரசாதத்தை எடுத்துக்கலாமே. ஆச்சாரம் இல்லாம போனாலும் ஒரு சிறந்த பக்தன் இப்ப திருக்கச்சனுடைய பிரசாதத்தை சுவாமி ராமானுஜர் ஆசைப்பட்டார்னா என்ன காரணம்? சிறந்த பக்தன், தேவப்பெருமாள் அவருடைய பேசிட்டு இருக்காரு, அதனால அது எடுத்துக்கலாம். அப்புறம் என்ன அர்த்தம்னா சம்பந்தம், பகவத் சம்பந்தம் இருந்தா அந்த பிரசாதத்தை எடுத்துக்கலாம். பகவத் சம்பந்தம் எங்க தகப்பனாருக்கே இல்ல, ஆனா சார்த்த காரியம் பண்ணணும். கொஞ்சம் என்ன புரிஞ்சுங்கோ, அது மட்டும் ஏன் வாங்கணும்னா ஒரு பகவத் சம்பந்தம் இல்லைன்னா அது சரீரத்துக்கு. அப்ப இது சரீரத்துல உண்ட மிச்சதுன்னா அந்த மட்டும் சாப்பிடக்கூடாது. அந்த தமோட ரஜோகுணம் அதுல வந்துடுறது. ஏன்னா அவருக்கு இருக்கணும், அவருக்கு இருக்கிற குணம் இதுல வந்துடுறது. அதனாலதான் நாஸ்திகனா இருந்தா அது அண்ணனாகட்டும் அவன் பிரசாதத்தை எடுத்துக்க முடியாது. அதே நாஸ்திகனா தந்தையாக அவர் பிரசாதத்தை எடுக்க முடியாது. அதே நாஸ்திகனாக கணவனாக இருந்தாலும் அவர் பிரசாதத்தை மனைவி எடுத்துக்க. இது நல்லா புரிஞ்சுக்கோ. அதனால பகவத் சம்பந்தம், பாகவத சம்பந்தம் முக்கியமே தவிர அதை விட்டுட்டு என்னுடைய தந்தையானபடியால எடுத்துக்கலாம் கிடையாது. அதே ஆச்சாரியன் ஆனபடியால எடுத்துக்கலாம், தாராளமா எடுத்துக்கலாம். அந்த ஆச்சாரியன் நாஸ்திகனா ஆச்சாரியனே கிடையாது. ஆச்சாரியன் நாஸ்திகனான்னு சொல்லிட்டு சொல்ல முடியுமாண்ணா? சுவாமி நாஸ்திகன்னா ஆச்சாரியனே கிடையாது, அது என்னமோ ஆச்சாரம் வர முடியும் கிடையாது இல்லையா? அதனால ஆச்சார நிலை நல்லா எடுத்துக்கலாம். அப்பனா என்ன அர்த்தம்? அதனால ஆஸ்திகனான பிள்ளை சாப்பிட முடியுமா? நாஸ்திகனான கனவு இருந்தட்டா அப்ப அதை சாப்பிடக்கூடாது. அதனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வரமுறை உண்டு. அந்தந்த வரமுறையை முடிச்சுன்னா நம்ம வரணும். அப்ப அளவுகோல் இருக்கு, இன்னபடி அளவுகோல் இருக்கா. அவ பெருமாளுடைய மிச்சம், ஆச்சாரியருடைய மிச்சம், பரம பக்தருடைய மிச்சம், அதே போல தந்தையுடைய மிச்சம், கணவனுடைய மிச்சம், அண்ணனுடைய மிச்சம், இதெல்லாம் சாப்பிடணும். ஆனா இதெல்லாம் எப்படி சாப்பிடலான்றது நான் சொல்லியிருக்கேன். பகவத் சம்பந்தம் இருந்தா சாப்பிடலாம், பாகவத சம்பந்தம் இருந்தா சாப்பிடலாம், ஆச்சாரிய சம்பந்தம் இருந்தா சாப்பிடலாம், இல்லைன்னா தவிர்க்க வேண்டியதுதான் அப்படின்னு தெரிவிக்கிறார். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அப்ப எது பார்த்துக்கோ, இது வரைக்கும் என்னென்ன பார்த்திருக்கோம்? எது தமோகுண நிட்ட இருக்கக்கூடிய உணவுகள்,
எது ரஜோகுணம் நிஷ்டை இருக்கக்கூடிய உணவுகள் ரெண்டுத்தையும் தவிர்க்கணும். அதுக்கு மேல ரொம்ப முக்கியம் அமேத்தியம். அமேத்தியம் இப்ப இது வரைக்கும் என்ன இது பார்த்தோம்னா பரிபூஷம் பார்த்தோம்னா அமேத்தியம். அமேத்தியம்னா யாரும் தொடமாட்டா. கழிவுகளை சாப்பிடுவோமா? கழிவு சாமி, கழிவு போய் சாப்பிடணும் என்ன சுவாமி? அது நீங்க சொல்ல வேற சொல்லிட்டு இருக்கேன். கழிவை சாப்பிட கழிவு சாப்பிட கிடையாது. கழிவு யாரா சாப்பிடுவாரா? அது சாப்பிட மாட்டா. நீங்க அதுவே எதுக்கு சொல்றேன்? கழிவுன்னு சொன்னா அது யாரும் சாப்பிட மாட்டாள அப்படின்னா கழிவுன்னா என்னது இங்க நம்ம நினைக்கிறோம் ஏதோ வாசல்ல ஏதோ தரையில போயிட்டு இருக்கு, மண்ணுல போயிட்டு இருக்கு, ஏதோ போயிட்டு இருக்குன்னு அத கழிவுன்னு நினைக்கிறோம். அதெல்லாம் கழிவு. பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணப்படாத எந்த வஸ்துவா இருந்தாலும் அதுக்கு கழிவுன்னு பேரு. கழிவுன்னா நம்ம என்ன நினைக்கிறோம், ஏதோ வாசல்ல இதுல போயிட்டு இருக்கு, இதுல போயிட்டு இருக்கு, வாய்க்காட்டுல போயிட்டு இருக்கு, இதுல போயிட்டு இருக்கு, அதான் கழிவுன்னு நினைக்கிறோம். இனிமே சாக்கடை தண்ணி போயிட்டு இருக்குமோ நேரடியா சொல்ல வேண்டாம் இடத்துல. அப்ப அதான் நம்ம அது இல்ல கழிவு. கழிவுதான் அது. ஆனா அதை யாரும் சாப்பிட போறது இல்லை. ஒருத்தர் அது நாய் வேணா சாப்பிடலாம், மத்ததெல்லாம் சாப்பிடலாம் தவிர மனுஷா தொட போறது கிடையாது. ஆனா இந்த இடத்துல கழிவுன்னு எதை சொல்ற பண்ற பூர்த்தியா தெரிவிக்கிற, பகவானுக்கு கண்டர்ல பண்ணலன்னா அதுக்கு கழிவுன்னு பேரு. அது நிச்சயமாக உட்கொள்ளத்தக்கதல்ல. அது என்ன பண்ணும், அது விடத்தக்கதை. இதெல்லாம் சரிப்படுத்தி ஏன்னா இதெல்லாம் நன்னா பண்ணிட்டுதான் நம்ம உடம்பு சரியா இருக்கும். நம்ம ஆரோக்கியமா இருக்கணும்னா அதுதான் ரொம்ப முக்கியம். ரெண்டாவது யஜ்ஞசிட்டாசினகா சந்தகா உச்சந்தே சர்வ கில்பிஷைகி உச்சத்தை தக்தகம் பாபா எத்தி வசந்தி ஆத்ம காரணா குணாதத்தை தெரிவிக்கிறார். யஜ்ஞசித்தா கண்ணன் திருவிழம் நாம் நித்தியம் நித்தியம் ஆராதனம் பண்றோமோ, நித்தியம் ஆராதனம் பண்றச்சு அந்த ஆராதனத்துக்கு கடைசியில தான் நைவேத்தியம் பண்றோம். ஆராதனை நித்தியம் பண்றச்சு நைவேத்தியம் பண்றோம்னோ, நெவ்வேதம் பண்ணிட்டு அந்த நைவேதம் பண்ணப்பட்ட மிச்சத்தை தான் நம்ம சாப்பிடலாம். அவர் சாப்பிடறதே இல்லை. பகவான் ஏதாவது ஒரு பதுக்காத எடுத்துக்கிறான்னா ஒண்ணுமே எடுத்துக்கிறார், எச்சை எடுத்துக்கிறார். அந்த மிச்சத்தை தான் நான் சாப்பிடணும். அந்த மிச்சத்தை சாப்பிடுறத விட ரெண்டாவது அர்ஜுனா, அந்த ஆராதனம் பண்ணாம இவன் சாப்பிட்டான்னா இவன் என்ன செய்வா சாப்பிடுறான்? ஆராதனம் பண்ணாம சாப்பிடறானோ ஒரு சிலர் அவன் என்ன சாப்பிடாதுன்னா பாப உருண்டைகளை சாப்பிடறான் அர்ஜுனான்றான். பாப உருண்டை உருண்டையா கவலமா பண்ணி வாய்க்குள்ள போட்டுக்கிறானோ, என்னத்துல போட்டு இருக்கான்? அன்னத்தை உள்ளுக்குள்ள போடல, பாப உருண்டைகளை நன்னா சாப்பிடறாங்க. ஏன்னா எனக்கு ஆகாரம் பண்ணி எனக்கு திருவாராதனம் பண்ணி மித்தத்தை சாப்பிட்டான்னா அவன் நன்னா சாப்பிட்டான், ஆரோக்கியமா இருக்கணும். அதை விட்டுட்டு எனக்கு ஆராதனை பண்ணாம எனக்கு காண்பிக்காம அப்படியே சாப்பிட்டு இருக்கானா பாப உருண்டைகளை சாப்பிடுறான். ஆராதனை பண்ணியாச்சுன்னா அதுல இருந்து விடுதலை ஆகணும். அப்ப பண்ணாமல் நாம எதைத்தான் அமைத்துக் கொண்டு உண்ணுகிறோம்னா அது அத்தனையும் புண்ணியத்தை கொடுக்காது, பாபத்தை தான் கொடுக்குறது. அப்ப பாபத்தையே சேர்க்கிறன. ஆக ஆச்சம நியமம் ஆகாரம் ஆகார நியமம் முக்கியம். நாம சாப்பிடக்கூடிய ஆகாரம். அதனால்தான் அந்த காலத்துல சில பேர் சாப்பிடச்சே வெளில சாப்பிட மாட்டா. வெளில சாப்பிடாத மட்டுமல்ல, அவன் சாப்பிடும்போதே மற்றவாளுக்கு தெரியும்படியும் சாப்பிட மாட்டான். திரை மறைவுல சாப்பிடுறான்னு காட்டுக்குள்ள. ஆனா கோயில் எல்லாம் எல்லாம் பிரசாதம் கொடுத்தா இல்ல, பகவத் பிரசாதம் சாப்பிடலாம். ஆனா சில பேர் அப்படி உள்ளுக்குள்ள போய் சாப்பிடுறாங்க. என்ன சுவாமினா அவளுடைய தமோ உணவாளுக்கு அது பட்டோன்னு அது நல்லா தெரியும். சில பேர் குழந்தைக்கு பால் கொடுக்கச்சே உள்ளுக்குள்ள போய் கொடுத்துருவாங்க. இத்தனைக்கு பெண்கள் தான் இருப்பா. பெண்களே இருக்கச்சே கொடுக்க மாட்டேன். ஏன்னா திருஷ்டி வந்துடும் போட்டு சுவாமி இது வந்து நினைக்கிறா பண்ணணும். அப்பனா என்ன பண்ணும், ஆகார நியமம் முடிச்சோம். அது ஒண்ணு சாத்விக ஆகாரமா இருக்கும். ராஜச ஆகாரமும் தாமச ஆகாரமும் கூடாது. சாத்விகமான ஆகாரம். இப்ப சாத்விக ஆகாரம்னா இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். எது ராஜச ஆகாரம் பார்த்துட்டோம், எது தாமச ஆகாரம் பார்த்துட்டோம். அப்ப பெருமாளுக்கு தலைக்கா கண்டர்ல பண்ணிட்டு சாப்பிடணும்னு பார்த்தோம். அது மட்டும் இல்ல, குளிச்சுட்டு தான் சாப்பிடணும். கூழானாலும் குளிச்சு குடி, கந்தையானாலும் கசக்கு கட்டுன்னு தெரிவிக்கிறாரியா. அப்ப குளிச்சுட்டு தான் சாப்பிடணும். தலிகை பண்றது குளிச்சுட்டு தான் தலிகை பண்ணணும். நம்ம தலிகை ரூம் போச்சே குளிச்சு ராத்திரி எல்லாத்தையும் ராத்திரியே எல்லாம் சுத்தம் பண்ணிடணும். இன்னைக்கு அதுக்கெல்லாம் அதுக்குன்னு ஒரு தொட்டி கட்டி வச்சிருக்கா, அந்த தொட்டில போட்டுவா. காத்தால வரைக்கும் அது பூர்த்தியா அப்படின்னு என்னென்னவா இருக்கும், என்னென்னவோ அதுல இருக்கும். காத்தால வந்து அது ரொம்ப தவறு. மூதேவி தான் இருக்கும். அதனாலேயே சில குடும்பம் எல்லாம் நிறைய சில இதெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் நன்னாத்தர சுவாமி இருக்கேன்னா இந்த மாதிரி இருக்கப்படாது. அதனால மூதேவி தான் வந்து இருக்கட்டும் அப்படின்னு கட்சி பகவான் நிவேதனம் பண்ணணும். அது இல்லாம இன்னொன்னு, ஒரு நாள் கூட பகவானுக்கு கண்டர்ல பண்ணாம இருக்கப்படாது. கண்டர்ல பண்ணாம பகவான் இருக்கப்படாது. ஏன்னா கண்டர்ல பண்ணாம இருந்தாச்சுனால என்ன தோணுதுன்னா, இல்ல சுவாமி நான் இதுக்கு யாத்திரை போகணும்,
அவர் இங்க இருக்கார். இங்க இருக்காருன்னு அந்த 10 நாள் நான் என்ன பண்றது? அப்புறம் அவர் தூக்கிட்டு போக முடியுமா? அவர் தூக்கிட்டு போனா அதுக்கு நான் சௌரியம் எல்லாம் அங்க இல்லையா சுவாமின்னா, தூக்கிட்டு போய்தான் வேற வழி கிடையாது. நீ என்ன சாப்பிடுறியோ அதை கொடுத்துடலாம். அதுல எந்த தவறும் கிடையாது. நீ என்ன சாப்பிட்டு அதை தாராளமா கொடுக்கலாம். அதை விட்டுட்டு அவரை இங்க வச்சுட்டு, இல்ல சுவாமி அவர் பக்கத்துல அரிசியை வச்சுட்டேன், அவரை பானையில கொண்டு போய் குழுக்குள்ள வச்சுட்டேன், இதெல்லாம் பண்ணிடுறேன், இந்த மாதிரி பண்றேன்னா பகவான பட்டினி போட முடியாது. பட்டினி போடப்படாதுன்னா அப்ப நான் கொடுத்ததுனால ஒரு பட்டினி தேடுறதானா அப்படின்னு தான் அவர் நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா அது உண்மை இல்ல. நீ என்ன கொடுக்குறையோ அதை எடுத்துக்கிறது தயாராக அர்ச்சா திருமேனிலே தன்னுடைய சுவாதந்திரியத்தையும் தன்னுடைய விருப்பத்தையும் குறைத்துக் கொண்டு பகவான் உன்னுடைய விருப்பப்படி நான் இருக்கிறேங்கிற சங்கல்பம் பண்ணிதான் நம்ம கிட்ட வந்திருக்கான். அதனால அவரை ஜாகிரதையா முன்னாடியே பார்த்துருக்கோம். அவரை ஜாகிரதையா பாத்துக்கிறது அப்படி. அப்ப நிச்சயமா நம்ம என்ன பண்ணோம்? பட்டி போடாம இருக்கோம். இத்தனை நாள் கேட்டதுக்கு ஒரு ஞாபகத்தை வச்சுட்டு இருக்கணும் இல்லையா? அப்ப கண்டிப்பா அது நம்மளுடைய உள்ளத்திலேயோ நம்ம புத்தியிலையோ எழுதி வைக்கணும். ஒரு நாள் கூட இந்த பெருமாளை பட்டி போடக்கூடாது. பட்டி போடாம இருக்கணும்னா சரி சுவாமி அவரை கொண்டு ஒரு பெட்டியில வச்சுட்டு போயிடுறேன்னு வெப்பத்துல அவர் ஆட வேண்டியதான். நான் எங்கேயோ நல்லா உல்லாசமா இருக்கக்கூடிய அந்த குளிர் பிரதேசத்துக்கு போயிடுவேன். அவர் என்ன ஒரு பெட்டியில போட்டு கூட்டி வச்சுட்டு அவர் அப்படியே வெப்பத்துல வாட வேண்டியதுன்னா அந்த மாதிரி இருக்கப்படாது. அந்த மாதிரிலாம் பண்ணவே படாது. பகவானுக்கு ஏதாவது தள்ளிக பண்ணித்தாகணும். பண்ண முடியலையா, உங்க அழிச்சுட்டு போக முடியலையா, அப்பதான் என்ன பண்ணலாம்? யாராவது நியமனம் பண்ணிட்டு வரலாம். நியமனம் பண்ணிட்டு அது போயிடலாம். சரி இருக்கட்டும். சரி சுவாமி என்னால தலிகை பண்ண முடியல, நான் என்ன பண்ணேன்? தலிகை பண்ண இப்ப ஹோட்டல்ல வாங்கி கொடுக்கப்படாது. அப்ப நான் என்ன பண்றதுன்னா அதற்குன்னு தானியங்கள் நிறைய இருக்கு. அந்த காலத்துல அதான் பண்ணிட்டு இருப்பாங்க. தானியங்கள் நிறைய இருக்கு. அந்தந்த தானியங்கள் நல்லா வறுத்து கொடுக்குற 10 வகையான தானியங்கள் இருக்கு. வறுத்து நல்லா நிறைய வச்சுட்டோம்னா ஒரு 5 நாள் 6 நாள் இருக்கேன்னா அந்த 5 நாள் அதையே சாப்பிடணும். நல்லா நமக்கு ஒண்ணுமே ஆகாது. இன்னும் கேட்டா நமக்கு இருக்கக்கூடிய அந்த உடல் வலு குறையும், நல்லா நமக்கு சக்தியும் வரும், ஆரோக்கியமா இருக்கும், உடல் தூய்மையா இருக்கும், உள்ள தூய்மையா இருக்கும், ஆத்ம தூய்மையா இருக்கும். அதனால தாராளமா அதை பண்ணிக்கலாம். எதுக்கு சொல்றேன்னா இந்த மாதிரி பண்ண என்ன ஆகுனா நமக்கு நல்ல தூய்மையாகுது, உடல் தூய்மையாருது, உள்ள தூய்மையாரு அப்படின்னு தெரிவிக்கிறார். சரி சுவாமி நான் விடவே கூடாது. கரணம் தப்பினா மரணம் தெரியும். அப்ப அவர் ஒன்னும் பணம் நமக்கு என்ன சொல்றது? இதெல்லாம் பண்ணினா சுவாமி அவர் எதுவும் பண்ண மாட்டாரா சுவாமி? நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேனே, ஒன்னும் பரவாயில்ல. அவர் பண்ண மாட்டாருன்னு அவர் சிரிச்சுட்டு தான் இருப்பாரு. அவர் சிரிச்சுட்டு தான் இருக்காரு. ஆனா அவர் ஒரு கணக்கு புத்தகம் வச்சுட்டு இருக்காரு. அந்த கணக்கு புத்தகத்துல நம்முடைய விஷயம் ஏறிடும். ஏறினா இது புண்ணியம் ஒரு பக்கம் பாவம் ஒரு பக்கம் எழுதிடணும். அதுல என்ன அது நல்லா நம்ம தப்பெல்லாம் பட்டு மேலே எத்தனை போயிட்டு மேல போயிட்டு இருக்கு இல்லையா? ஏற்கனவே என் கணக்கு நிறைய இருக்கு. சஞ்சித கர்மாவோ பிராரப்த கர்மா நிறைய இருக்கு. அந்த கணக்குல இது போயிட்டு இருக்கணும், பிரயோஜனம் இல்லை. சரி என்ன பண்ணணும்? இப்ப ஒண்ணு வேணாம், கை குழந்தை இருக்கணும். அந்த கை குழந்தை அங்கேயே வச்சுட்டு நீ நல்லா சாப்பிட்டுக்கோ, உங்க பக்கத்துல அரிசி வச்சுக்க நம்ம போகுமா? அதுக்கு என்னென்ன தேவையோ எது தேவையோ அது என்னென்ன அது இந்த காலத்தை கேட்க வேண்டாம். அதுக்குண்டான பாட்டில் என்ன, அதுக்குண்டான இன்ஜினியர் எல்லாத்தையும் எடுத்துக்கிறோம். அதுல ஒரு 5% பகவானுக்கு பண்ணணும். 5% பகவானுக்கு பண்ணியாச்சுன்னா பகவான் ஆனந்தப்படுறோம். நான் கொடுத்த சரீரத்துக்கு வைத்துக் கொண்டு நமக்காக அந்த சரீரத்தை ஓய்வுபடுத்தினோம் அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அதைத்தான் ரொம்ப முக்கியம். அப்ப அப்படி வருமோன்னா நிச்சயமா அப்படின்னு அது ரெண்டாவது. இன்னொன்னு என்ன பார்த்துக்கணும். இன்னொன்னு என்ன விஷயம்னா இங்கிருந்து வெளில போயிட்டு வச்சுக்கேன், மழை வந்துன்னு இருக்கச்சே நம்ம வீட்டுல எங்கேயா ஒழுங்குன்னு இருக்கும். ஏன்னா இதெல்லாம் சில இடத்துல நான் பார்த்துருக்கேன். பார்த்ததுனால ஞாபகம் வந்தபடியா சொல்லிட்டு இருக்கேன். ஒழுகின்னு இருக்கும். ஒழுகின்னு இருக்கச்சே அங்க இந்த துணிமணி வச்சிருக்கேன், அங்க இந்த சாப்பா வச்சிருக்கேன், அந்த சாப்பா வச்சிருக்கேன், அதெல்லாம் ஒழுகின்னு இருக்கு, அதெல்லாம் சரிப்படுத்தணுமே, இந்த சனக்கதவு மூடணுமே, அதெல்லாம் நினைப்பு இருக்கா? பெருமாளுடைய இடம் இருக்கு, அந்த இடத்துல ஏதாவது பெருமாளுக்கு அந்த சாணல் படுமே, ஞாபகம் இருப்பான்னு இருக்காது. அதெல்லாம் பெருமாள் எரிச்சுட்டு இருக்கிற வாழ்க்கை அப்படின்னு அடியனுக்கு தெரியாது. பெருமாளே இல்லைன்னு சொல்லியாச்சுன்னா அதுக்கு அடியனு பதிலே சொல்ல முடியாது. பெருமாள் வச்சுட்டு அதுக்கு அந்த சாரல் அடிக்கிறது ஏதாவது கூட பார்த்தேன்னா அதெல்லாம் ஒண்ணும். ஏன்னா அவர் சரி பண்ணிக்க மாட்டாரா சுவாமின்னா? அவர் பண்ணிக்க மாட்டார். சுதந்திரனான தன்மையை தன்னை தாழ்த்தி கொண்டு நான் பரதந்திரனாக இவனுக்கு இருக்கிறேன், இவன் விருப்பப்படி அபூர்ணன் தன்னுடைய பூர்த்தியை குறைத்து கொண்டு அபூர்ணனா வந்திருக்கான் இல்லையா? அப்ப நான் வெளியே போகும்போது மழை பெஞ்சா கூட பகவானுக்கு என்ன நினைக்கிறதே இல்லை. மெத்ததெல்லாம் பாக்குறோமோ தவிர அவரை பத்தி நினைக்கிறோம்னா எத்தையும் நினைக்கிறது இல்லை. இரண்டாவது 24 மணி நேரம் நம்ம எதையோ நினைக்கிறோம். 24 மணி நேரம் 8 மணி நேரம் தூங்குற வச்சுக்குவோம்.
8 மணி நேரம் கூடாதுன்னு தூக்கத்தை பத்தி ஏற்கனவே பார்த்துட்டோம். 6 மணி நேரம் தூங்கலாம். அதிலும் 4 மணி நேரம் தூங்குறதுன்றது ரொம்ப உச்சிதம். அதுவே போறோம்னா தாராளமா போறோம். ஆனா அந்த தூக்கம்ன்றது ஆச்சரியமான யோக தூக்கம்னு பேரு. அந்த தூக்கம் சுவாமி ராமானுஜர் எல்லாம் நாதமுனிகள்லாம் அந்த மாதிரிதான். அவெல்லாம் 3 மணி நேரம் தான் தூங்குவான். 11 மணிக்கு விடுவா, 3 மணிக்கு எழுந்துருவான். எழுந்துட்டானா அதுக்கப்புறம் அதுக்குள்ளே அவன் டே டு டே ஆக்டிவிட்டிஸ் என்னவோ அது பண்ணிட்டே இருக்க இல்லையா? அப்படி இருக்க செய்து பகவான அற்புதமா அவனை பற்றி நினைச்சுட்டு இருக்கணும். நினைக்க நினைக்க என்ன ஆகும்னா நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டமெல்லாம் போயிடும். இன்னைக்கு பாருங்க, நிறைய மனசுல பகவத் விஷயம் நிறைய வந்துட்டு இத்தனை கொள்றதுன்னு வச்சுக்கோங்க. இதுல 75% வெளி விஷயங்கள் இருந்துட்டு பௌத்த விஷயம் 25% இருந்ததுன்னா அவ்வளவு தூரம் ஆரோக்கியம் இருக்காது. 90% பகவத விஷயம் இருந்து 10% வெளி விஷயம் இருந்தா கொஞ்சம் ஆரோக்கியம் இருந்துடும். அப்ப எதனால நமக்கு சுவாமி சர்க்கரை இருக்கு, உப்பு இருக்கு, இதெல்லாம் எதனால தெரியுமா? இந்த வெளி விஷயோடைய யோசனையால் தான் அநேகமா வருது. அப்படின்னு முன்னாடியே பார்த்துருக்கோம். நம்ம நமக்கு உடம்பு ஆரோக்கியம் இல்ல கேடு வர்றதுக்கு காரணம் என்ன? நம்முடைய யோசனை, திங்கிங், நினைவு. அந்த நினைவு ஆச்சாரின் நினைவா இருக்கலாம், பாகவதால் நினைவா இருக்கலாம், பகவானுடைய நினைவா இருந்துட்டு வச்சுக்க அநேகமா அதுல வியாதி வராது, ஆரோக்கியம் நன்னா இருக்கும். அதை விட்டுட்டு இந்த வம்பு அந்த வம்பு, அவன் அன்னைக்கு அந்த வார்த்தை சொன்னானே, இந்த புள்ள இந்த வார்த்தை சொல்லிட்டு, அவன் அன்னைக்கு சொன்னானே, இந்த மாட்டு பொண்ணு இந்த வார்த்தை சொல்லிட்டு, இந்த மாப்பிள்ள இந்த வார்த்தை சொன்னாரு, அது என்னமா சொல்லலாம், இவர் என்னமா சொல்லலாம் அப்படின்னு கேட்டு இந்த யோசனைலாம் வர்றச்சு பகவத் விஷயம் வெளில போயிடுது. பகவத் விஷயம் எல்லாம் போயிடுதுன்னு வெளில போயிடுதுனாலே இருப்பாங்க. அப்ப அது ஆரோக்கிய கண். பகவானுடைய விஷயம் நமக்கு ஆரோக்கியம் உள்ளுக்குள்ள இருந்ததுன்னா நன்னா வந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி வரல என்னன்னா யோசனமே இல்லை. எதுக்கு சொல்ல வந்தேன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப இது நமக்கு பெரியதோ சிறியதோ நம்ம பண்ணக்கூடிய காரியம் பகவத் விஷயமா இருந்ததுன்னா ஒண்ணு காணப்படும். அதுதான் தெரிவிக்கிறாரு. அப்படிங்கிறது கொஞ்சம் இதுல நன்னா இதுல கொஞ்சம் காத்தார புரியத்துக்கா சொன்னேன். குழந்தை வரணும், 4 மணிக்கு வரணும், ஏதோ படிச்சுட்டு இருக்கா, அது கொஞ்சம் வயசுக்கு 18-20 வயசுக்கு குழந்தை வச்சுக்கணும், ஒரு பெண் குழந்தை வரலன்னா உடனே பதட்டமா போயிடுறது இல்லையா? தாயாருக்கும் தகப்பனாருக்கும் வரல எனக்கு பதட்டமா போயிடுறது இல்லையா? இந்த விஷயத்தை சொல்றதுக்காக நீங்க அடிய கோச்சிக்காதீங்க. ஆனா அதே போல பகவான் விஷயத்துல இருக்கணும். ஒரு கண்டோர்ல பண்ணலையே, அவர் சொன்னது பண்ணவே இல்லையே, என்னவாயிடுச்சு, ஏதாச்சும் அந்த என்ன வரணும் போனோம் வர்றதே இல்லை. இத்தனைக்கும் ஈபானபாங்க வாசலுக்கு போயிட்டு வந்துட்டு இருப்போம். வாசல் வரைக்கும் வரவா உள்ள வரமாட்டாளா? தாராளமா வரணும். ஆனா அந்த நினைவு இருக்கச்சே இந்த நினைவு வரமாட்டேதுன்னா, இந்த நினைவு வந்துருச்சுன்னா அவ வரலன்ற ஒரு அந்த அச்சமே மனசுல வராது. அப்ப வரலன்னா அது கஷ்டம் இல்லையா சுவாமி? தன்னிடையே பகவான் கொண்டு சேர்த்துப்பாங்க. நாம என்ன நினைக்கிறோம், என்னுடைய விருப்பத்தால் நான் பிரயத்தனப்பட்டதுனால இது நடக்கிறதுன்னு நினைக்கிறோம். ரொம்ப தவறு. அர்ஜுனன் சொல்றாங்க, உன்னுடைய விருப்பத்தால் நடக்கிற அர்ஜுனா 5 பேர் காரணம். ஒரு காரியம் நடக்கிறதுனா 5 பேர் முன்னாடி பார்த்திருக்கோம். ஒரு காரியம் நடக்கிறதுனா 5 பேர் காரணம். அத பிரதான காரணம் நான் கண்ணனே சொல்லிக்கிறானோ. அதனால அப்ப நான் அதை திங்க் பண்ண வேண்டாம்னு சொல்றேன். பண்ணணும், திங்க் பண்ணணும். ஆனா பிரதானம் பகவானை வச்சுட்டு பகவானுக்காக பகவத் கைங்கரியத்தை இவர் வச்சுட்டு இருக்கணும் இல்லையா? அதத்தான் அந்த நேரத்தை எப்பவுமே ஏதோ ஒரு சிரமங்கள் வந்துட்டா உடனே 4000 திவ்ய பிரபந்தம் சேவிக்கிறது, சகஸ்ரநாமம் பாராயணம் பண்றது, சுந்தரகாண்டம் பாராயணம் பண்றது, அநேகமா இதெல்லாம் நிறைய இடத்துல நடக்கிறதுனும் நமக்கு தெரியலன்னாலும் நடக்கிற இடத்துல போய் உட்கார்ந்து சுவாமி அந்த சப்தமே எனக்கு விழுந்தாலே ஏதோ ஒண்ணு கூட பெரிய சம்ஸ்கிருத ஞானம் இல்லை, எனக்கு ஒண்ணுமே தெரியல, அதுவும் 4000 திவ்ய பிரபந்தம் சேவிக்கிறாள் எனக்கு ஒண்ணும் தெரியலன்னா அதை காதல கேட்டு நடக்கும். கேட்டால போனாலும் அதுக்கு உண்டான வைப்ரேஷன் சொல்றாரு இல்லையா? அந்த வைப்ரேஷன் என்ன பண்ணும்னா உன்னை மேல 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 உன்னை நாளை தூண்டி விடவுடனே அதை கொண்டு போய் நாம சேவிக்கலாமே, நமக்கு தமிழ் தெரியுமே, 4000 திருப்பாவை சேவிச்சா என்ன, திருப்பள்ளி வச்சு சேவிச்சா என்ன, திருப்பல்லாண்டு சேவிச்சா என்ன, திருப்பாயபுரம் ஒண்ணா இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு புத்தி மேல 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 இருக்கணும். தமோ குணம் இறங்குறது, ரஜோகுணம் இறங்குறது, சத்துவகுணம் கொஞ்சம் தோணும். அந்த மாதிரி தூங்கியாச்சுனாலே நமக்கு ஒவ்வொரு இது வரும். ஆனா இந்த எண்ணம் நம்மகிட்ட வரமாட்டோம். வராம இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா ஆகாரம் மேற்கொண்டு இந்த அது மட்டும் காரணம் இல்ல, நம்ம சின்ன சின்ன நிகழ்வுலாம் நம்ம பெருசா எடுத்துக்கணும். வாழ்க்கையில ஏதோ நடந்துட்டு வச்சுக்கோம், அதெல்லாம் பெருசா எடுத்துக்கொண்டு பதட்டப்படவே கூடாது. எந்த நிலையும் பதட்டம் தேவையில்லை. பதட்டம் இல்லாம இருக்க முடியுமான்னா பகவத் சிந்தனை இருந்துச்சுன்னா பதட்டம் தேவையில்லை. பகவத்
பிரகலாதனுக்கு மலையில இருந்து உருண்டு விழப்படுறார். இறஞ்ச கசிப்பு என்ன பண்ணா, அப்படியே அவனை கொண்டுணும், கொண்டுத்தானோ அப்படின்னு உருண்டு விழணும். உருண்டு விழாச்சே. அந்த உருண்டு விழும்போது என்ன நினைக்கிறாரு? உருண்டு விழும்போது தான் என்ன நினைக்கிறான்னா, ஓ நான் உருண்டு விழுந்துட்டு இருக்கனே, எனக்கு பயமா இருக்கு, அந்த நினைவு கிடையாது. ஆனா என்ன பண்ணாருன்னா, 2 கைகளால் இப்படி வச்சுட்டாரு, மனசை இப்படி வச்சுட்டாரு. அப்ப பயந்துட்டு இப்படி வச்சுட்டாரு. இல்ல, உள்ளுக்குள்ள பகவான் இங்க அந்தரியாமே பகவான் அங்க எழுதிருக்கார். அவருக்கு எந்த ஆபத்தும் வரப்படாது, எந்த ஆபத்தும் வரல. இதைத்தான் பிரகலாவுடைய சிந்தனையா இருக்கு. அப்ப தன்னுடைய பிராணம் போறது, மேலிருந்து உருண்டு விழப்பறேன் எத்தியா நினைச்சாலும் நினைக்கல சாமி. அந்த அளவுக்கு எங்கால நினைக்க முடியாது. அந்த அளவுக்கு நினைக்கணும், அடியேன்னு நினைக்கல, யாருமே நினைக்கல. ஆனா அந்த அளவுக்கு நம்ம போகணும்னா என்னவா சுவாமி போக முடியும்னா, பகவத் சிந்தனை வந்துருத்துன்னு வச்சுக்க, மத்த சிந்தனை குறைஞ்சிடும். பகவத் சிந்தனை இல்லாதபடியால என்ன ஆகுனா, அவன் என்ன பண்ணா, இவா என்ன பண்ணா, இத்த என்ன பண்ணா, அப்ப என்ன பண்ணா, அப்படி என்ன பண்ணா அப்படின்னு தோணும். இப்ப புரியறதுக்கா ஒரு விஷயம் சொல்றேன். ஒருத்தர் நன்னா நித்தி நிறைய சம்பாதிக்கிறார், நன்னாவா சம்பாதிக்கிறார். டெய்லி 1000 ரூபாய் சம்பாதிக்கிறார். 1000 ரூபாய் டெய்லி சம்பாதிக்கிறோம். மாசம் 30,000 ரூபாய் சம்பாதிக்கிறோம் வச்சுக்கோ. சம்பாதிக்கிறேன்னா அவருக்கு 2 ரூபாய் கையில கொண்டு போயிட்டா கீழே விழுந்து, கீழே விழுந்த உடனே காணும், தேடி தேடி வர காணும். காணத்தை போயிட்டு போட்டோம். ஏன்னா நிச்சயமே 1000 ரூபாய் சம்பாதிக்கிறான் டெய்லியே, அதுல 2 ரூபாய் பெரிய கணக்கா ஒரு விட்டுட்டு போயிடுவார். ஆனா ஒருத்தர் நிச்சயமே 10 ரூபாய் தான் சம்பாதிக்கிறார், அவருக்கு 2 ரூபாய் காணாம போயிடுது. இப்ப அவர் என்னவா செய்வார்? தேடணும் 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 கேட்டுட்டே இருப்பார் இல்லையா? தேடிட்டு தானே இருப்பாரு. அதே போல இப்ப தேடிட்டு இருக்கலையா, தேடிக்கொண்டு போக சொல்ல இல்லையா? மேல மேல பகவத் குணங்களையும் சேட்டுதலையும் தெரிஞ்சு கொள்ளணும். அப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த மாதிரி நாம இதை தேடாம விடாமா போல, அதே 2 ரூபாய்க்கார 10 ரூபாய் சம்பளக்கார தேடுமா போல பகவத் விஷயத்தை நம்ம தேடணும். இது தேடாம இருக்கிறார் இல்லையா, அவர் நம்ம தேவையில்லாத இந்த விஷயம் இருக்க, இந்த சரீர விஷயம், ஐஸ்வர்ய விஷயம், அதை விட்டுணும். அதை விட்டாச்சுன்னா மனசு ரொம்ப லேசா இருக்கும். அந்த மாதிரி லேசா இருக்க 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 என்ன ஆகுன்னா, நமக்கு தமோகுணமும் ரஜோகுணமும் குறைய சத்துவகுணம் சத்துவகுணம் ஓடிட்டு இருக்கும். சத்துவகுணம் ஓடி அநேகமா நம்ம எங்கேயாவது பிரியத்துக்காக சொன்னேன், கல்யாணத்துக்கு போகணும், கல்யாணத்துக்கு போன 2 கல்யாணம் ஒரே நாள்ல வந்து வச்சுக்கேன். இங்க போலாமா அங்க போலாமா அப்படின்னு முடிவு எடுக்கிறது ஒண்ணுதான் போக முடியும். எனக்கு இது 1 கோடி, அது 1 கோடி, 2த்துக்கும் நம்ம பண்ண முடியாது. என்ன சொல்ல மாட்டேன்னா, இந்த கல்யாணத்துக்கு போனா முடிவு எடுத்துக்குவோம், போயிட்டு வந்துருவோம். எங்கேயாவது ஒரு தடவை அவர் பார்த்துட்டு, என்ன சுவாமி எனக்கு கல்யாணத்துக்கு வரலையே, என்ன உடனே என்ன சொல்லுவோம், நான் வேற கல்யாணத்துக்கு போயிட்டேன், உங்க கல்யாணத்துக்கு வர முடியும்னு சொல்லுவோம். சொல்ல மாட்டோம், போய் சொல்லுவோம். என்னவோ சொல்லுவோம், என்னால வர முடியல, உடம்பு சரியில்லை, ஏதோ அங்க இது வரல, அது வர எத்தனையும் 100 காரணங்கள் இருக்கு. அந்த காரணத்தை சொல்லுவோமோ? நமக்கு இந்த மாதிரி அது உண்மையை சொல்லக்கூடிய ஒரு தன்மை இருக்குன்னா இல்ல. ஏன் சுவாமி? அங்க அதான் தெரியும், அங்க தமோகுணமும் ரஜோகுணம் காரியம் பார்க்கணும். அந்த காரியம் பார்க்கறதுனால அப்படின்னு இருக்கு. சரி சுவாமி, அதே அந்த கல்யாணத்துல யாராவது உட்காந்து பேசிட்டு இருப்பா, பேசிட்டு இருக்கச்சு இந்த வம்பு அந்த வம்பெல்லாம் பேசுறாங்க. அங்க யாராவது ஆளவந்தாரை பத்தியோ, அதே மாதிரி நாதமுனிகள் பத்தியோ, ராமச்சரித்திரத்தை பத்தியோ, கிருஷ்ண சரித்திரங்களை பத்தியோ பேசுவாருன்னா, பேசினான்னா என்ன பண்ணுவா, இது என்ன சுவாமி 10ஆம் பஸ்லியா இருக்கு, இவர்கிட்ட யார் பேசுறது, போயிட்டே இருப்பான், உடனே எழுந்து போயிடுவார். அந்த மாதிரி பேசுறவங்கன்னா அவள்கிட்ட சத்துவகுணம் இருக்குன்னு அர்த்தம். இப்ப சத்துவகுணம் என்கிட்ட இருக்கா இல்லையான்னு நாமே பரீட்சை பண்ணிக்கலாம். நான் எந்த எண்ணம் என்கிட்ட போறதோ அந்த எண்ணத்துக்கு தகுந்தாப்பல என்கிட்ட தனுகுணம் இருக்கா, ரஜோகுணம் இருக்கா. என்ன சுவாமி தொட்டு பார்த்தா தெரியும், 2த்தையும் தொட முடியாது. காத்த தொட முடியுமா? காற்றை உணரத்தான் முடியும், காற்றை உணரத்தான் முடியுமே தவிர தொட முடியுமானா தொட முடியாது. அதனால பகவத் விஷயத்தை பேச ஆரம்பிச்சாலே சில பேருக்கு என்னன்னா, ஓ இதெல்லாம் பேசிட்டு இருக்கல, என்ன சுவாமி இவெல்லாம் ரொம்ப அதெல்லாம் 60 வயசுக்கு மேல சுவாமி, சின்ன குழந்தைக்குன்னா இதெல்லாம் சொல்லாதீங்க, இதெல்லாம் வேற சொல்லுவா. சிறு வயசுல ஏற்பட்டதான் அது பெரு வயசு வரும்போது நிலைச்சு நிற்கும். அநேகம் அந்த 4000 திவ்யப்பிரபந்தம், சகஸ்ரநாம பாராயணமோ, சில ஸ்தோத்திரங்கள் எல்லாமே சிறு வயசுலயே கத்து கொடுத்தாச்சுன்னா டக்குன்னு அவ பிடிச்சுடுவா. அவளுக்கு அந்த பிடிச்சு நிற்கக்கூடிய தன்மை சிறு வயசுலதான் நிறைய உண்டு. 1025 60 தான் இன்னைக்கு எல்லாரும் சந்தை கத்துக்கிறது 60 தான். சுவாமி திருவாரூர் சந்தை அதான் சொல்லி சொல்ற, என்ன வயசாகுது 60 சுவாமி, 60ல என்ன வரும்?
சரி அப்பாவது வராதுன்னு நினைச்சுக்க வேண்டியது. இது சொல்ல வந்தேன்னா சிறு வயசுலயே குழந்தைய கொண்டு வரணும். சிறு வயசுல கொண்டு வந்தாச்சுன்னா அது ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி சொல்ல வந்தேன்னா அப்படி இருக்கச்சு அந்த சில பேர் இல்ல சுவாமி சந்தர்ப்ப சூழ்நிலை சரியில்லை. சந்தர்ப்ப சூழ்நிலை சரியில்லைன்னா சந்தர்ப்ப சூழ்நிலை யாராவது ஆகாசத்துக்கு கொண்டு வருவாருன்னு அவெல்லாம் கொண்டு வரணும்னா நாம தான் சந்தர்ப்ப சூழ்நிலை ஏற்படுத்தி கொள்ளணும். அந்த சந்தர்ப்பம் ஏன்னா அது தெரிஞ்சோ தெரியாமலையோ எத்தையோ நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதை விட அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு தகுந்தவரை அது பண்ணணும். அந்த சந்தர்ப்பத்துக்கு தகுந்த பண்ணக்கூடிய ஒரு தன்மை இருந்துட்டுன்னா சத்துவகுணம் இருக்குன்னு அர்த்தம். அதை இல்லாம ஏதோ பொய் சொல்லிண்டு கல்யாணத்துக்கு ஏன் வரல சுவாமி பொய் சொல்லிண்டு அல்லது எத்தையோ ஒரு காரணத்தை பண்ணிண்டு இது பண்ணிட்டுதான் தமோ குணமும் ரஜோ குணமும் இருக்குன்னு அர்த்தம். இதுக்கு சொல்ல வந்தேன்னா இதெல்லாம் நடக்கும். ரெண்டாவது நாம எங்க பண்ணாலும் பகவத் விஷயத்தை நன்னா பேசணும். பகவானுடைய விஷயத்தை நன்னா பேசணும். எங்க பண்ணணும் பகவானை பத்தி ஆழ்வார்களை பத்தி ஆச்சாரங்களை பத்தி எந்த கூச்சம் இல்லாம பேசலாம். என் தகப்பனாரை பத்தி நான் பேசுறேன், என் தாயாரை பத்தி நான் பேசுறேன், என்னுடைய தெய்வத்தை பத்தி பேசுறேன், என்னுடைய ஆச்சாரிய பத்தி பேசுறேன், என்னுடைய பாகவதாரை பத்தி பேசுறேன். இதுல என்ன கூச்சம்? ஒரு கூச்சமும் கிடையாது. என்ன கூச்சம்? சில பேர் திருமணம் பேசறியா போட்டுக்க மாட்டா. கொஞ்சம் சிலதெல்லாம் சொல்லப்படாத இருந்தா வேற வழி இல்லை. சொல்லிட்டே இருக்க போட்டுக்க மாட்டா. அது என்ன ஒண்ணு போட்டுக்கலாமா? இல்ல கொஞ்சம் அப்படியே சின்ன தெரிஞ்சும் தெரியாம தெரிஞ்சும் அப்படியே பட்டும் படாம ஒரு மாதிரி பண்ணுவா பாருங்க. பகவானுடைய திருவடி ரெண்டு திருவடி நம்ம நெத்தில சாத்திட்டா எத்தனை ஆனந்தம், எத்தனை புண்ணியம். அவருக்கு எத்தனை அவர் திருவடிங்கிட்ட வச்சு யாரு கிட்டக்க நெருங்க முடியும்? என்ன எந்த பாபங்கள் நெருங்கும்? இந்த எண்ணம் இருந்து இதுதான் இந்த சத்தோகுணம் வந்துருத்துன்னு வச்சுக்கேன் அப்ப எல்லாமே பண்ணுவோம். ஏன் சுவாமி வரலன்னா தமோ குணம் ரஜோ குணமும் இன்னும் இருக்கு இருந்துருத்துன்னு வச்சுக்கேன் அப்ப இது சரியா வருது. எதுக்கு சொல்ல வந்தன மாதா சாஸ்திரமே சொல்றது மாதா நாராயணகா பிராதா நாராயணகா சர்வம் பிதா நாராயண சர்வம் சுக்ருத்து நாராயணகா அப்படின்னு இருக்கு. அப்ப அவன் தந்த பேரை சொல்றதுக்கு நம்ம ஏன் வெட்கப்படணும்? தேவையே இல்லையே. ஆழ்வாரே தெரிவிக்கிறார் சேலை கண்ணியரும் பெரும் செல்வமும் நன்மக்களும் மேலா தாய் தந்தியம் அப்படின்னு கிடையாது. அப்படி கட்சி என் தாயை பத்தி சொல்றதுக்கு என் தந்தையாரை பத்தி எனக்கு என்ன வெட்க வேண்டியிருக்கு? எதுக்குமே வரும் இல்லையா? அதனால அப்ப மற்ற விஷயத்திலிருந்து நம்மளுடைய மனசு கொஞ்சம் வெளில வரணும். வெளில வந்துட்டு பகவத் விஷயத்துல மனசு போகணும், ஆச்சாரிய விஷயத்துல மனசு போகணும். ஆச்சார விஷயம் அப்புறமா போய்க்கலாம். ஆச்சார விஷயம்னா அது நம்மள போல இருக்கா சுவாமி அதனால ஒத்துக்க மாட்டோம். ஆனா நம்ம மற்ற விஷயத்துல இருந்து கொஞ்சம் விலகி பகவானுடைய விஷயத்துல மனசு உள்ள போயிடுதுன்னு வச்சுக்கேன் அநேகமா அப்ப என்ன ஆகுன்னா சத்துவகுணம் கொஞ்சம் மேல வரும். சத்துவகுணம் மேல வரச்சே என்ன ஆகுன்னா தமோ குணமும் ரஜோ குணமும் கொஞ்சம் ஒதுங்கும். ஒதுங்கிடுச்சுனாலே முதல்ல நமக்கு வர வேண்டியது தேக ஆரோக்கியம் கிடைச்சிடும். தேக சுவாமி மனசுக்கும் சரீரத்துக்கும் என்ன சுவாமி சம்பந்தம்னா மனசு சரியா இருந்ததா சரீரம் ஆரோக்கியமா இருக்கும். கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். அநேகமா நமக்கு வரக்கூடிய வியாதிகள் அடிபட்டு ஆக்சிடென்டா இருந்து அது வேறு. நல்லா படிச்சுக்கணும். கீழே வந்து அடிபட்டேன் அதெல்லாம் மனோவியாதி கிடையாது, அதெல்லாம் ஆக்சிடென்ட். ஆனா அநேகமா இத்தனை நாள் கழிச்சு சில வியாதி வருது தெரியாமையே சில வியாதிகள்லாம் வருதுன்னா அதெல்லாம் மனோவியாதி. அநேகமா வருதுன்னா மனோவியாதி தான். அது என்ன காரணம்னா பகவத் விஷயம் உள்ள இல்லை, வேற எத்தையும் உள்ளுக்குள்ள வச்சுட்டு இருக்கோம். எத்தையும் உள்ளுக்குள்ள வச்சுட்டு தான் என்னன்னா அதான் வந்துட்டு இருக்கும். ஆனா பகவான் விஷயம் பெரிதா எதுவா போகத்தின் முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படி இருக்கச்சே குடும்பத்துல இந்த மாதிரி இருந்தெல்லாம் இருந்து வச்சுக்க ஆபத்தே வராது. எத்தனையோ ஆபத்து என்னுடைய லைஃப்ல இதெல்லாம் நிறைய பார்த்திருக்கேன். எந்த கஷ்டம் வந்தாலும் உடனே அவனுடைய சிந்தனை வந்துருச்சுன்னு வச்சுக்கேன் அடியன் வராதுன்னு சொல்ல கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோ. வராத கட்டை எப்ப பறந்தோமோ பட்டுத்தான் ஆகணும். சில மதத்தை சொல்லுவா எங்க மதத்துக்கு வந்து கூரையை பிச்சுட்டு கொட்டுனா அத்தனையும் பொய். அந்த மாதிரிலாம் கிடையாது. எங்க இப்ப நம்ம பிறந்திருக்கோமோ பிறந்தோம்னா கர்மாவை தொலைக்கதான் பிறந்திருக்கோம். ஆனா அந்த கர்மாவை தொலைக்கிற நேரத்துல கர்மாவை சேர்த்துடுறோம். சேர்க்கக்கூடிய தன்மை அப்படி இருக்கச்சே நாம என்ன பண்றது? பகவத் சிந்தனை இருக்கும். அப்ப பந்துக்கள்லாம் வேண்டான்னு சொல்றேன் சுவாமி, அப்படி வேணாம் சொல்லவே இல்லை. பந்துக்கள்லாம் நிச்சயம் தான். அந்த பந்துக்களை பகவத் பந்துக்களை மாத்தலாம், எந்த தவறும் இல்லையே. அவருக்கு நல்ல உபதேசம் பண்ணி நல்ல விஷயத்த சொல்லி இப்படி இருந்தா நல்லா இருக்கும், இப்படி இருந்தா நல்லா இருக்கும், இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அப்படின்னா என்ன ஆகுது? நமக்கு சத்துவகுணம் நன்னா ஓங்கிறது மட்டும் இல்ல, அவளுக்கும் இந்த புத்திமதி சொல்ல 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 அவளும் ஓ இவ அப்படி இருந்துட்டு இருக்கா நாம இப்படி மாத்திக்கலாமே அப்படின்னு வந்துடுறதுனும்
இதெல்லாம் எதனால இருது? ஆகார நியமம் முக்கியம். அப்ப ஆகார நியமம் என்னன்னு பார்த்தோம், அது எப்படி சாப்பிடணும்னு பார்த்தோம், எப்போது சாப்பிடணும்னு பார்த்தோம், என்னென்ன சாப்பிடணும்னு பார்த்தோம், என்னென்ன சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தோம். இது வரைக்கும் இதற்கு மேல ஒரு முக்கியமான ஒண்ணு தெரிவிக்க போறாரு. சரி, அப்ப இதெல்லாம் உடம்புக்கு. அப்ப மனசு ஆத்மா ரொம்ப சுலபம் சுவாமிங்க. ஏன்னா உங்க உடம்புக்கு மனசுக்கு என்ன சுவாமி சம்பந்தம்? உடம்புக்கு மனசுனா மனசு என்னது? புத்தி என்னன்னா ஆத்மா என்ன? புத்தினா என்ன? ஆத்மானா ஆத்மா, புத்தி, ஞானம், மனசு, இந்திரியங்கள், சரீரங்கள், கர்மயோகம், அடுக்கு அப்படின்னா என்னது? ஆத்மான் இருக்கு, புத்தின்னு இருக்கு, ஞானம் இருக்கு, இந்திரியங்கள் இருக்கு, சரீரம் இருக்கு, கர்மயோகம், நம்ம கர்மயோகம் நமக்கு காரியங்கள், அதுக்கப்புறம் ஆசைன்னு இருக்கு. இப்படிலாம் என்னென்ன சுவாமின்னா ரொம்ப சொன்னோம். என்னன்னா மனசை ஒருமுகப்படுத்தியாச்சுனால நன்னா எல்லா விஷயத்தையும் நன்னா கேட்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது ஒரு துளி எங்கேயாவது நம்ம அப்படி பார்த்துட்டே இருக்கச்சே நம்முடைய நினைவு வேற இடத்துக்கு போயிடுறதுனால கஷ்டம். வேற இடத்துக்கு போயிடுறதுனால கஷ்டம். என்ன நடந்தது ஏது நடந்தது ஒண்ணுமே தெரியாது. ஏன்னா இந்த மனசுக்கும் புத்திக்கும் அதே போல ஆத்மாவுக்கும் சரீரத்துக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்பது ரொம்ப மெல்லியதான தொடர்பு. சிறிய நூல், ரொம்ப சிறிய நூல். அந்த சிறிய நூல் அப்படின்னு தெரிவிக்கிறாரையா, இது ரொம்ப நல்லா தெரிவிக்கிறார் கண்ணன். ஆச்சரியமா இருக்காது. மெதுவா யோசிக்க என்னன்னா இந்த தொடர்பு நம்ம படிக்கலாம். இப்ப மனசுக்கும் சரீரத்துக்கும் என்ன தொடர்பு, அதே போல மனசுக்கும் ஆத்மாவுக்கும் என்ன தொடர்பு, மனசுக்கும் இந்திரியத்துக்கும் என்ன தொடர்பு நல்லா தெரிஞ்சுக்கலாம். அப்ப சரீரம்னா நம் கண்ணுக்கு நன்னா தெரியறது கண்ணும். ஆனா அதை பத்தி நம்ம தெரிஞ்சுட்டோமா? இந்த கண்ணாலதான் பார்க்கணும்னு தெரிஞ்சுக்கணும். ஆனா அந்த கண்ணால பார்க்கணும்னாலே முதல்ல நாம் நினைக்கணும்னா அதுக்கு முன்னாடி ஆத்மா அதை நினைக்கணும். இந்த ஒவ்வொன்றுக்கும் தொடர்பு இருக்கு பாருங்க. நான் பேசிட்டு இருக்கச்சே முதல்ல ஆத்மாவுடைய தர்மபூத ஞானத்தால் தான் பேசுறேன். அதுதான் அந்த ஞானத்தை கொடுத்து இது பேசுன்னு சொல்றது. சரி, பேசணும்னாலே ஆத்மாவா பேசுமா? பேசாது. அப்ப அங்கிருந்து மனசுக்கு வரணும். மனசு வந்த உடனே அந்த மனசை இந்த புத்தியை சொல்லுன்னு சொல்லியிருக்கு. சொன்ன உடனே அது நேரா வருது. நேரா வந்த உடனே அதுவே வெளியில அது அப்படியே நேரம் சொல்லுமான்னா வாய் வழியா தான் சொல்லும். அது நாக்கு வழியா தான் இருக்கும். இத்தனை காரியம் நடக்கிறது. அப்ப ஒண்ணுத்துக்கு ஒண்ணு தொடர்பு இருந்துட்டே இருக்கு இல்லையா? தொடர்பு இருந்துட்டு இருக்கு. ஆனா இதுக்கெல்லாம் இதுக்கு பிரதானம்னா ஆத்மா பிரதானம். ஆனா அந்த ஆத்மா பிரதானம்னா சரீரம் இல்லைன்னா இந்த ஆத்மாவால ஒண்ணும் பண்ண முடியாது. சரீரம் இல்லைன்னா இந்த ஆத்மாவோட என்ன சுவர் இருந்தாதான் சித்திரம் எழுத முடியும், இல்லைன்னா சித்திரம் எழுத முடியாது. அப்ப அந்த சுவருக்கு கொடுக்க வேண்டிய, ஆனா சுவர் பிரதானம் இல்ல, சித்திரம்தான் பிரதானம். அந்த சித்திரம்தான் ஆத்மா, சுவர் பிரதானம் கிடையாது, சித்திரம்தான் பிரதானம். ஆனா அந்த சுவருக்கு என்ன மதிப்பு அந்த மதிப்பு கொடுக்கணும். என்ன மதிப்பு அப்படின்னா சித்திரத்தை காட்டிலும் அதிகமான மதிப்பு சுவருக்கு கொடுக்கப்படாது. நல்லா பண்ணுங்க. அப்ப ஆத்மாவுக்காக சரீரமா, சரீரத்துக்காக ஆத்மாவா? ஆத்மாவுக்காக சரீரமா, சரீரத்துக்காக சரீரம் போனபடி போகப்படாது. ஆத்மாவுக்கு தான் ஞானம். ஆத்மா சொன்னபடி கேட்கணும். அப்ப நாம் அந்த சரீரத்தை நம்முடைய கட்டுப்பாட்டுல வச்சுட்டு இருக்கிறோம். அப்ப கட்டுப்பாட்டுல வச்சுட்டு இருக்கணும். மனசு நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கணும். நம் கட்டுப்பாடு இந்த இடத்துல என்ன அர்த்தம்? மனசு சொல்ல ஆத்மாவானது மனசை நம்ம கட்டுப்பாட்டுல. அப்ப இதுல இந்திரியங்கள், கரணங்கள், இந்த இந்திரியங்கள்னு சொன்ன கரணங்கள்னா கருவி. இப்ப கண்ணு பார்ப்பதற்குண்டான கருவி, காது கேட்பதற்குண்டான கருவி, அதே போல இங்க இருக்க ஒரு தோல் இருக்கே தொடுவதற்குண்டான கருவி, கால் இருக்கே நடப்பதற்குண்டான கருவி. இதே போல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கருவி இல்லையா? அதே போல நினைப்பதற்குண்டான கருவிதான் மனசும் கருவிதான். மனசு நான் மனசல்ல. கொஞ்சம் என்ன படிக்கும், என் மனசுன்னு சொல்ற மனம். என் மனசுன்றது மனசை குறிக்கிறது. என் எதை குறிக்கிறது? அதுதான் ஆத்மா. அப்ப மனசும் ஒரு கருவிதான். அது ஞானம் கிடையாது. ஆனா அந்த கருவி எதுக்காகிறது? நினைப்பதற்காக உண்டான கருவி. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கருவி. இப்ப மனசை எதுக்கு உபயோகப்படுறதுன்னா சுகத்தையும் துக்கத்தையும் அனுபவிக்கிறதுக்கு, இச்சையையும் தேசத்தையும் அனுபவிக்கிறதுக்கு தான் மனசு உபயோகப்படுது. சுகம்
இது நல்லா சுக்கமா இருக்கு சுவாமி, இது கஷ்டமா இருக்கு, இது பிடிச்சிருக்கு, இது நன்னா இல்லையே, நீ சொல்ற மனம் இதெல்லாம். ரெண்டாவது பிரயத்தனத்தை அனுபவிக்கிறதுக்கு தான் மனசுக்கு. சரி சுவாமி, இன்பம் துன்பம் விருப்பு வெறுப்பு முயற்சி இது இத்தனையும் ஒவ்வொன்றும் அனுபவம் தானே, ஒவ்வொன்றும் தான். இன்பத்தை அனுபவிக்கிறோம், துன்பத்தை அனுபவிக்கிறோம், விருப்பமானதை பார்க்கிறோம், விருப்பம் இல்லாத வெறுப்புட்டு பார்க்கிறோம், அதை முயற்சி பண்றோம். இது இத்தனையும் அனுபவம் தானே. இப்ப சுகம் ஏதாவது தொட்டு காட்ட முடியுமா? அதுவும் சுகமா இருக்கு, தொட்டு இருக்க தொட்டு காட்ட முடியாது. ஏன்னா இன்பம் தான் அனுபவம். ஆனா இந்த அனுபவத்தை அப்ப என்ன, இன்ப துன்பங்கள் வெறுப்பு விருப்பு பிரயத்தனை இது அத்தனை எதுக்கு? மனசுக்குதான். எத்தனை காரியம் மனசு பண்றது, சரீரம் இதெல்லாம் பண்ணாது. சரீரம் இதெல்லாம் பண்ணுமானா மனசு என்ன பண்ண, இன்பத்தை பண்றது, துன்பத்தை கொடுக்கறது, அதுக்கு மேல பிரயத்தனம் பண்றது, விருப்பு வெறுப்பு இது இத்தனை பண்றது. ஆனா இந்திரியங்காரு அதை அனுபவிக்க உபயோகம் கருவுதான் மனசு. இப்ப மனசு வெவ்வேறு நிலையில வேலை பார்க்கறது, இன்பம் துன்பம் எத்தனை நிலையை வேலை பார்க்கறதுன்னா அதுதான் உறுதியான முடிவு எடுக்கிறது. மனசுதான் உறுதியாக முடிவுன்னா மனசு நன்னா தெளிவா இருக்கலன்னு கேட்கிறோம். மனசுல நன்னா தெளிவா இருக்கிறல மனசு சுவாமி, மனசறிஞ்சு பேசுறால, மனசறிஞ்சு பேசுறால, நெஞ்ச தொட்டு சொல்லுங்க. சில பேர் சொல்றாங்க நெஞ்ச தொட்டு சொல்லுங்கன்னு சொல்றா பாருங்க. அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச நீங்க உண்மைதான் பேசுறால, ஒவ்வொன்னு பாருங்க. நெஞ்ச தொட்டு சொல்லுங்கன்னா நீங்க உண்மைதான் பேசுறால அர்த்தம். அதே போல உறுதியா இருக்கலன்னா மனசுல உறுதி இருக்கான்னு அர்த்தம். சரி, உங்களுடைய மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? சுவாமி நீங்க இந்த மாதிரிலாம் பேசுறது சரி கிடையாது அப்படின்னு அர்த்தம். இந்த மனசுதான் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒண்ணு இருக்கு. மனசுல என்ன நினைச்சுன்னா திமிரா பேசுறேன்னு அர்த்தம். இந்த ஒவ்வொன்றுகளை அப்ப மனசுல ஒன்றும் குழப்பம் இல்லையே, குழப்பம் இல்லையா, சரியான நிலையாத்தானே இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் இல்லையா? இது ஒவ்வொன்றும் எது பண்றதுன்னா மனசுதான் பண்ணுது. மனசுதான் அது ஆராய்ச்சி பண்ணி இருக்குன்னு அர்த்தம். அப்ப மனத்தை சொட்டு சொல்லுங்கன்னா என்ன அர்த்தம்? உண்மையை பேசுங்கன்னு அர்த்தம். நன்றாக யோசிச்சான்னு சொல்றேன்னா சுவாமி மனசை யோசிக்கணும்னு அர்த்தம். அப்படி இருக்கச்சே ஒரே மனசு இத்தனை இடத்துக்கு போறது, இத்தனை வேலை பார்க்கறது. அப்ப மனதான் யோசிக்கிறது, மனமேதான் முடிவெடுக்கிறது, மனமேதான் உறுதியாக இருக்கு, மனமேதான் உறுதி இல்லாமலே இருக்கு. உறுதியாக இருக்கிறது மனசு தான், உறுதி இல்லாம இருக்கிறது மனசுதான். அப்படி இருக்கச்சே மனசு மறக்குமா? மறக்காது. சரி சுவாமி, மனசு என்பது உடம்புக்குள்ளதானே இருக்கு, வாஸ்தவம். அப்பனா அதுவும் ஒரு புலன்தான், அதுவும் ஒரு கருவிதான். ஆனா அது ஒரு இந்திரியம். எப்படிப்பட்ட இந்திரியம்? ஆனா சூஷ்மமான இந்திரியம். கண்ணை போல காதை போல கைகையில போல நம் கண் கொண்டு பார்க்கும்படியான இந்திரியம் அதே நம் கண்ணுக்கு தெரியாது. அதுக்கு ஆந்தரீகமான இந்திரியம்னு பேரு, நம் கண்ணுக்கு தெரியாது. ஆனா மனம் என்பது கருவிதான். அந்த கருவி இன்பம் என்ன, துன்பம் என்ன, விருப்பு என்ன, வெறுப்பு என்ன, பிரயத்தனம் என்ன, இது முதலாளர்கள் அனுபவித்துக்குண்டான கருவி. இந்த மனசு எதால பண்ணப்பட்டது? எதால பண்ணா? இந்த உடம்பு எதால பண்ணப்பட்டது? மனசும் உடம்பு எதால பண்ணப்பட்ட சுவாமி? இது பண்ணக்கூடிய ரா மெட்டீரியல். அதாவது நமக்கு இந்த சரீரமாகட்டும் இந்த மனசாகட்டும் எதை வச்சுட்டு பண்ணியிருக்கா? எதை வச்சுட்டு பண்ணியிருக்கான்னா புரியறதுக்காக. இப்போ ஒரு ஃபேன் இருக்கு, இரும்பால பண்ணிருக்கு, அதுக்குள்ள இறக்கைகள் அது அலுமினியத்தால பண்ணிருக்கு சொல்றோம். அதே மாதிரி இந்த மனசும் இந்த உடம்பும் எதால பண்ணிருக்கு? மனசும் இது எதால? பாஞ்ச பௌதிகத்தால பண்ணியிருக்கப்பட்டிருக்கு. இனிமே கொஞ்சம் ஜாகிரதை. பாஞ்ச பௌதிகம் அப்படின்னா பிரித்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம். இந்த ஐந்தாள் ஆக்கடை. அதனாலதான் இதுக்கு 5 சேராக்கைன்னு பேரு. 5 சேராக்கடை. இந்த 5க்கு 5 குணங்கள் இருக்கு. இனிமே ஜாகிரதையா கேட்கணும். 5க்கு 5 குணங்கள் இருக்கு. அதாவது பிரித்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம் சொன்ன வேணும். இதுக்கு 5 குணங்கள் என்ன தெரியுமா? சப்த ஸ்பரிச ரூபரச கந்தம். பிரித்திவி என்று சொல்லக்கூடிய மண்ணு, அப்பு என்று சொல்லக்கூடிய தண்ணீர், தேஜஸ் என்று சொல்லக்கூடிய தீ நெருப்பு, வாயு என்று சொல்லக்கூடிய காத்து, ஆகாசம் என்று சொல்லக்கூடிய இடைவெளி ஆகாசம். இது 5க்கும் 5 விதமான நிலைகள் உண்டு. என்னென்ன உண்டு? சப்த ஸ்பரிச ரூபரச கந்தம். ஆகாசத்துக்கு இருக்கக்கூடிய குணம் என்ன தெரியுமா? சப்தம். பூன்னு இருக்கும் அந்த சப்தம். ஆகாசம் இருக்கக்கூடிய குணம் சப்தம். சரி, காத்துக்கு இருக்கக்கூடிய குணம் என்ன? நெருப்புக்கு இருக்கக்கூடிய குணம் என்ன? தண்ணீருக்கு இருக்கக்கூடிய குணம் என்ன?
இப்ப ஆகாசி சப்தம் தான் ஒண்ணு சொன்னேன். அப்ப ஓன்னு சத்தம் போடுது. அது அப்படின்னா அது ஒளி. அது ஒளி கொடுக்கறதுனா அந்த ஒளி கொடுக்கறது அது ஆகாசத்துக்கு உண்டான சொந்தம். அது காத்துக்கு ஸ்பரிசம் தொடு உணர்ச்சி. காத்துக்கு தொடு உணர்ச்சி இருக்கணும். என்ன நம்ம காத்த பார்க்க முடியாது. சுவாமி காத்த காட்ட முடியுமானா காட்ட முடியாது. அப்ப தொடு உணர்ச்சி இருப்பது எது? தொடு உணர்ச்சி என்னன்னா நம்முடைய கையால உணரலாமே தவிர இதோ காத்து இருக்குதான் பாருங்க அப்படின்னு சொல்ல முடியுமானா உணரத்தான் முடியுமே தவிர தொட்டு பார்க்க முடியாது. அப்ப காத்துக்குண்டான தொடு உணர்ச்சி நல்லா தெரியாது. நெருப்புக்கு என்ன தெரியும்? பல பலன்னு எரியுது. பல பலன்னு எரியுது அப்படின்னா உருவம். நெருப்பு உருவத்தோடு எரியும். எந்த நெருப்பாக அந்த உருவம் இருக்கணும். அந்த பல பலம் ஒளி இருக்கணும். அதுதான் நெருப்புக்கு ரூபம். அந்த ரூபம் தான் நெருப்புக்கு குணம். தண்ணீருக்கு சுவாமி சுவை என்ன சுவாமி? இது கோதாவரி தண்ணீரா? இது தாமிரபரணி தண்ணீரா? இது கங்கா தண்ணீரா? இது யமுனா தண்ணீரா? இது காவேரி தண்ணீரா? சிறுவாணி தண்ணீர்னா கோயம்புத்தூர்ல ரொம்ப டேஸ்டா இருக்கும். அப்ப அந்தந்த தண்ணீருக்கு இருக்கக்கூடிய சுவை, அந்த சுவை தண்ணீருக்கு இருக்கக்கூடிய தண்ணீருக்கு இருக்கக்கூடிய குணம், அது மண்ணுக்கு இருக்கக்கூடிய கந்தம் வாசனை, மண் வாசனை சொல்ற மனம், இந்த வாசனை இதெல்லாம் இருக்கணும். இது எல்லாம் இருக்கணும். ஆக மண்ணுக்கு வாசனை, தண்ணீருக்கு சுவை, நெருப்புக்கு ரூபம் என்று சொல்லக்கூடிய உருவம், காற்றுக்கு தொடு உணர்ச்சி, ஆகாசத்துக்கு ஒளி என்று சொல்லக்கூடிய சப்தம், இது அஞ்சும் சேர்ந்து என்ன பண்ணுது? நன்னா இந்த அஞ்சு ஒன்னா சேர்த்தாச்சு. பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம், இந்த அஞ்சு ஒன்னா சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கு அப்புறம் அதுல இருக்க குணங்கள் என்ன? ஒவ்வொருவனும் கந்தம் என்று வாசனை என்று சொல்லக்கூடிய குணம், சுவை என்று சொல்லக்கூடிய குணம், ரூபம் என்று சொல்லக்கூடிய குணம், தொடு உணர்ச்சி என்று சொல்லக்கூடிய குணம், அதே போல ஒளி, ஒளி என்ன? சப்தம், சப்தம் என்று சொல்லக்கூடிய குணம். இதெல்லாம் ஒன்னா பிண்டீகரணம் பண்ணி இதெல்லாம் நல்லா கூடா பண்ணி அப்படியே ஒண்ணு பண்ணியாச்சு. ஒண்ணு பண்ணப்பட்டதுதான் இந்த சரீரம். அப்ப இந்த சரீரம் எப்படி இருக்கு? பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம். அதே நேரத்துல சப்தஸ்பரிச ரூபரசகந்தம் அது அத்தனையும் இந்த சரீரத்தில் இருக்கு. அப்ப இது எத்தனை இருக்குன்னு இது என்ன? இதுதான் மூல பிரகிருத்தின்னு பேரு. இது இப்படி இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா இந்த மூல பிரகிருத்துக்கு தமோகுணம், ரஜோகுணம், சத்துவகுணம் மூணு இதுல இருக்கு. மூணு இதுல இருக்கிறதுனாலதான் நமக்கு இந்த சத்துவகுணத்துக்கும் தமோகுணத்துக்கும் ரஜோகுணத்துக்கும் வித்தியாசமே தெரியாம இவ்வளவு படி இருந்துட்டு இருக்கேன். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? சத்துவகுணத்தை மேலோங்க செய்யணும், தமோகுணத்தை தள்ளிவிடணும், ரஜோகுணத்தையும் தள்ளிவிடணும். தள்ளி விட்டுட்டு சத்துவகுணத்தையும் தள்ளிடணும். முதல்ல சத்துவகுணத்தை பிடிச்சுக்கணும். பிடிச்சுட்டு அதன் மூலமா தமோ குணத்தையும் ரஜோ குணத்தையும் தள்ளிடணும். தள்ளிட்டு சத்துவ குணத்தையும் சொல்லிட்டு மேற்கொண்டு சுத்த சத்துவமயமா வரணும். இருக்கட்டும், அது எப்படி இருக்கு வரணும். அப்ப அந்த நிலைக்கு நம்ம வரணும்னா என்ன பண்ணணும்? ஆகார சுத்தி இருக்கணும். இதை கொண்டு போய் நம்முடைய சரீரம் கொண்டு போய் பகவானுடைய திருவிழை சமர்ப்பிக்கணும். அது எப்படி சமர்ப்பிக்கணும்? என்னமா சமர்ப்பிக்கணும்? இந்த பாஞ்ச பௌத்திகமான சரீரம் என்றது எதனால ஏற்படுறது? இந்த சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் எனக்கு மட்டும்தானா இருக்கு. அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியா இருக்கே சுவாமி. இவா இப்படி இருக்கா, வா அப்படி இருக்கா, வா அப்படி இருக்கா, அப்படி இருக்கானா எல்லாருக்கும் அது புது தானே. அப்ப எல்லாருக்கும் புதுவன்னா தமோகுணம் எல்லாருக்கும் ஒரே மாதிரியா இருக்கணும், சத்துவகுணம் எல்லாருக்கும் ஒரே மாதிரியா இருக்கணும். அதே மாதிரி ராஜசகுணம் ஒரே மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இல்லையே. ஒருத்தர் ஞானவானா இருக்கார், ஒருத்தர் ஞானம் இல்லாம இருக்கார். ஏன் இந்த மாதிரி இருக்கு? எதனால இருக்கு? அப்ப எனக்கும் தமோ குணத்தையும் ரஜோகுணம் தள்ளக்கூடிய ஒரு தன்மை வருமா? வரும். எப்படி வரும், என்னமா வரும்னு நாளை தினம் பார்ப்போம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவிடிகளேசனம், ஆச்சாரியன் திருவிடிகளேசனம், பகவதால் திருவடிகளே சரணம். சந்தேகங்கள் இருந்தாங்க அவசியம் கேட்கும்படி பிரார்த்திக்கிறேன். நாளை தினம் காத்தால இதே மாதிரி 10 மணிக்கு காலக்ஷேபம் உண்டு. உடல் தூய்மை, உள்ள தூய்மை, ஆத்ம தூய்மை உண்டு. சாயங்காலம் தெலுங்கு உபன்யாசம் உண்டு. முடிஞ்சவா வந்து கலந்துக்கலாம். தெலுங்கு தெரிஞ்சவா. அது ராமானுஜ அபய பிரபாவம். இப்ப ஏதாவது சந்தேகம் தான் கேட்க. மகாபாகியம் சுவாமி. சந்தோஷம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதி ராமானுஜாய சாமி. நன்றி சாமி, நன்றி. ரொம்ப நல்லா இருந்துச்சு சாமி. மன்னிச்சுங்க சாமி. அடியேன் சுவாமி. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.